So, yeah, so welcome to the fourth session. So, in between இருக்க doubts இருந்ததுன்னா just text பண்ணுங்க. I will stop and then we can continue with the discussion. இது எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா, தியரி பார்ட் அதுல வந்து RAG அதை பத்தி ஃபுல்லா டீட்டெயில்டா பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு லைக் ஒரு ஒரு POC இருக்கு, ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம எல்லாரும் ட்ரை பண்ண போறோம் இன்னைக்கு. ஸோ இது வந்து இந்த வீக்குக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து த சேம் அப்ரோச் ஃபார் ஏஐ ஏஜென்ட்ஸ் அண்ட் கிராஃப்ஸ். மேபி ஒன்னொன்னுக்கு ஒரு வீக் தேவைப்படும்னு நினைக்கிறேன். பட் அட்லீஸ்ட் நம்ம ரேக் இன்னைக்கு பண்ணலாம். ஸோ ஸோ இட்ஸ் பெட்டர் யூ ஷுட் ஹாவ் அ குட் இன்டர்நெட் கனெக்ஷன். லேப்டாப் பக்கத்துலேயே இருக்கணும். சம்திங் லைக் மஸ்ட். ஓகே, ஸோ just to begin with, generative AI அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் லைக் from the first day. So it is used to generate very good data, like a content. It can be like டெக்ஸ்டா இருக்கலாம், இமேஜா இருக்கலாம், ஆடியோவா இருக்கலாம், வீடியோவா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பட் அது வந்து ஒரு 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 ஹியூமன் ஜென்ரேட்டட் ஒரு 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 ஃபிலிம் வந்து ஒரு ஹியூமன் வந்து டைரக்ட் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட்லாம் பண்ணி ஒரு அந்த மாதிரி ஒரு மூவி எடுத்தா எப்படி இருக்கும், அதை வந்து ஒரு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து ஒரு ஏஐ வித்தின் மினிட்ஸ்ல அதை பண்ணுச்சுன்னா அது ஒரு ஜென்ரேட்டிவ் ஐன்னு சொல்லலாம். ஒரு 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 ஸ்டோரி எழுதணும்னா லைக் அதை வந்து அந்த ஸ்டோரி ரைட்டர் வந்து திங்க் பண்ணி அதை அழகா எழுதுவாங்க. ஸோ அதை வந்து ஒரே செகண்ட்ல ஒரு ஒரு மாடல் பண்ணுச்சுன்னா, ஸோ தட்ஸ் ஆல்சோ லைக் ஜெனரேட்டிவ் ஏஐ. அந்த மாதிரி நம்ம ஹியூமன்ஸ் என்னெல்லாம் வந்து பண்ணுவாங்களோ, எந்த அளவுக்கு குவாலிட்டியான அவுட்புட் கொடுப்பாங்களோ, அந்த மாதிரியான குவாலிட்டி ஆஃப் அவுட்புட்டை வந்து ஒரு ஒரு மாடல், ஒரு ஏஐ மாடல் பண்ணுச்சுன்னா அதை வந்து நம்ம வி கேன் கால் இட் அஸ் ஜெனரேட்டிவ் ஏஐ. அதுல வந்து லைக் செவரல் டாபிக்ஸ். So foundation model, prompt engineering, multimodality. There is a spelling. So multimodality, supervised fine tuning. இதெல்லாம் பார்த்துருப்போம். அண்ட் now we want to see more advanced concepts like RAG, agents, graphs. இது மூணு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் நான் சொல்றேன்னா, அந்த ஃபவுண்டேஷன் மாடல்ஸ் வந்து நிறைய வந்து என்னன்னா ஏற்கனவே வந்து பண்ணிருக்க மாடல்ஸ் வந்து எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து நமக்கு அவ்வளோ பெரிய ஸ்கோப் இருக்காது. மேபி இந்த சூப்பர்வைஸ் ஃபைன் டியூனிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேபி டு சம் எக்ஸ்டென்ட் நம்ம பண்ணுவோம். அதுக்கு சில டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் தேவைப்படலாம். பட் பட் மோர் ஆர்லெஸ் வந்து ஃபவுண்டேஷன் மாடல்ஸை எடுத்துட்டு நம்ம RAG, ஏஜென்ட்ஸ் அண்ட் கிராஃப்ஸ் வச்சு நிறைய பண்ண முடியும். ஸோ நம்ம அதிகமாக ஹேண்ட்ஸ் ஆன் இதில் பண்ணுவோம்னா அந்த RAG, ஏஜென்ட்ஸ் அண்ட் கிராஃப்ஸில் தான் நம்ம அதிகமாக ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து தான் சூப்பர்வைஸ் ஃபைன் டியூனிங் போவோம் நம்ம. ஸோ ஒரு பேசிக் மாடல் 80% ஒர்க் ஆகும். அதில் நம்ம வந்து RAG இல்லை ஏஜென்ட்ஸ் நம்ம அட்டாச் பண்ணோம்னா அது ஒரு 95%க்கு வந்து நம்ம நினைக்கிற குவாலிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு ஏ அப்ளிகேஷன்ல அதிகமாக நீங்கள் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் இதில் பண்ணுவீங்கன்னா RAG, ஏஜென்ட்ஸ் அண்ட் கிராஃப்ஸில் தான் வந்து அதிகமாக ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுவீங்க. ஸோ தட்ஸ் வாட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த ப்ரீவியஸ் ஃபவுண்டேஷன் மாடல்ஸ்லாம் வந்து ChatGPT மாதிரி இல்லை ஓப்பன் ஏஐ கம்பெனி தான் ChatGPT டெவலப் பண்ணாங்க. ஸோ அந்த ஓப்பன் ஏஐ மாதிரி கம்பெனிஸ், கூகுள் மாதிரி கம்பெனிஸ், மைக்ரோசாஃப்ட் மாதிரி இருக்க கம்பெனிஸ்லாம் வந்து நான் இன்டர்நெட்ல சொன்னேன் இல்லையா, 5 ட்ரில்லியன் டோக்கன்ஸ். அந்த மாதிரி அவ்வளோ டேட்டா இன்டர்நெட்ல என்னென்ன வேர்ட்ஸ்லாம் இருக்கோ, என்னென்ன இமேஜஸ்லாம் இருக்கோ, வீடியோஸ்லாம் இருக்கோ, அதெல்லாம் வந்து எதெல்லாம் ஓப்பன் சோர்ஸா விசிபிளா இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து எடுத்து ஒரு மாடலுக்கு ட்ரெயின் பண்ணி, ஸோ அந்த மாடல் கிட்ட அது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்டா ஆன்சர் பண்ற மாதிரியான ஃபவுண்டேஷன் மாடல்ஸ் வந்து ஆல்ரெடி மேபி ஆயிரக்கணக்கான மாடல்ஸ் இருக்கு இன்னைக்கு. ஸோ ஸோ மோஸ்ட் கேசஸ் நம்ம வந்து இந்த ஏற்கனவே இருக்கிற மாடல்ஸை தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் வில் சேவ் லாட் ஆஃப் டைம், ரிசோர்ஸ். அந்த மாதிரி இப்போ எப்படி நீங்க நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து வெப் டெவலப்மெண்ட்ல யூஸ் பண்ணியிருப்பீங்களா, அந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிற மாடல்ஸை எடுத்து நம்மளோட அப்ளிகேஷன்ல நம்ம எப்படி அதை அழகா இன்டெகிரேட் பண்றது, இல்லை நம்மளோட கோலுக்கு அதை எப்படி நம்ம யூஸ் பண்றது, இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். சரி, இப்படிதான் இந்த இது ஒர்க் ஆகும் இங்கேயும். வெரி சிமிலர் டு ஃபுல் ஸ்டாக். ஸோ yeah, so that's what RAG is very very important. Yeah. So just last 3 வாரத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாம் ஒரே பிக்சர்ல we can see here. So இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. Pre-training is something like how we bring up
ஒரு சைல்ட். அந்த மாதிரி ஒரு மாடல வந்து நம்ம எல்லாத்தையும் சொல்லிக் குடுக்கணும். எப்படி நடக்கணும், எப்படி போணும், இந்த மாதிரி வி ஹேவ் டு கிவ் ஆல் த நாலேட்ஜ். அண்ட் தென் ஃபவுண்டேஷன் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக் ஒரு 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 டீனேஜர் கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டா, ஒரு 12த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்க ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட ஒரு ஒரு கொஸ்டின் கேட்டா அவங்க எப்படி ஆன்சர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நல்லா பேச தெரியும். சில கொஸ்டின்ஸ் கேட்டா அவங்க சொல்லுவாங்க. பட் ரொம்ப அட்வான்ஸ்டா அவங்களுக்கு நாலேட்ஜ் இருக்காது. ஸோ அப்போ வந்து நம்ம ஃபைன் டியூன் பண்ணோம்னா, ஒரு ஒரு டாக்டர் மாதிரி வந்து அவங்களுக்கு போத் அந்த காலேஜ்ல படிச்ச நாலேட்ஜ் பிளஸ் ஃபீல்டுல சில எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா, அதையும் கூட நம்ம வந்து ஃபைன் டியூன் பண்ணோம்னா, இட் வில் பி லைக் ஃபைன் டியூன் மாடல். லைக் ஒரு டாக்டருக்கு ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க டாக்டர் வந்து நம்ம ஃபைன் டியூன் மாடல்ன்னு சொல்லலாம். அட்வான்ஸ்ட் ஏஐ மாடல்னா லைக் நம்ம இந்த ராக், ஏஜென்ட்ஸ், கிராஃப்லாம் அட்டாச் பண்ணோம்னா, இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ நீங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு டாக்டர் பார்க்கும்போது கூடவே ஒரு 2 ஜூனியர் டாக்டர்ஸ் இருப்பாங்க. அம் அண்ட் இல்ல ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸ் அப்டின்னா பெரிய ஹாஸ்பிட்டல் நெறைய ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க எப்பவுமே. ஆ அ ஸோ அவங்க கிட்ட நெறைய டேட்டா இருக்கும். ஸோ இந்தியா ஃபுல்லா இருக்கிற டேட்டா இருக்கும். ஆ இப்போ சிஎம்சி வெள்ளூர்லாம் அந்த மாரி தான். ஒரு 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 சிச்சுவேஷன் ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ப்ராப்ளம்னா, ஒரு டாக்டர் டிசைட் பண்ண மாட்டாங்க. ஒரு 4, 5 டாக்டர் சேர்ந்து டிசைட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இந்த மாரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்திருக்காங்கங்கிற டேட்டா இருக்கும். அதுக்கு என்ன மாரி ட்ரீட்மென்ட் குடுத்தாங்கங்கிற டேட்டா இருக்கும். ஸோ, அப்போ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா அவங்க வந்து டீல் பண்ணுவாங்க. ஸோ, அத ட்ரீட் பண்ணுவாங்க. இன்னும் எஃபெக்டிவா வேர்ல்ட் கிளாஸ் அந்த மாதிரி ரொம்ப எஃபெக்டிவா ட்ரீட் பண்ணுவாங்க. பட் இதே ஒரு டாக்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ, அந்த ராக், ஏஜென்ட்ஸ் அண்ட் நாலேட்ஜ் கிராஃப்லாம் இருக்கும்போது, ஒரு 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 டாக்டரே ஒரு 10 டைம்ஸ் பவர்டா இருந்தா எப்படி இருக்கு? ஏன்னா 4, 5 டாக்டர் சேர்ந்து டிசைட் பண்ணுவாங்க. நெறைய விஷயத்துல அசஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நெறைய டேட்டா இருக்கும். அட்வான்ஸ்ட் கேட்ஜெட்ஸ் இருக்கும். லேப்டாப்பு, ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இந்த மாரிலாம் நம்ம எத வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ, இந்த மாதிரி ரொம்ப அ ஒரு ஒரு அட்வான்ஸ்ட் ஒரு மெடிக்கல் டீம் அந்த மாரி எடுத்துக்கலாம். இது வந்து ஃபைன் டியூன் மாடல் வந்து நம்ம ஊர்ல ஏதோ ஒரு டாக்டர் ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்கல்ல. ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு நர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்களா. அது அது வந்து ஒரு ஒரு பேசிக் ப்ராப்ளம் வந்து அவங்க கியூர் பண்ணுவாங்க. அவங்களும் டாக்டர் தான். பட் அந்த அட்வான்ஸ்ட் டீமும் டாக்டர் தான். பட் ஆனா நமக்கு அந்த எல்லாம் ரொம்ப காம்ப்ளக்ஸான விஷயத்த பண்றதுக்கு நம்ம ஊர்ல இருக்க டாக்டர் என்ன பண்ணுவாரு, ரெஃபரல் குடுத்து நீங்க பெரிய ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. இங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா, அங்க வந்து அந்த மாரி மெஷினரீஸ் இருக்கும். டாக்டர் டீம் இருக்கும். ஒரு விஷயத்த பயங்கரமா வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி. பேசிக்கலி இந்த 4 ஸ்டேஜஸ் வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும்னா, நம்ம வந்து அத வந்து இந்த லேயர்ல நம்ம கரெக்ட்டா ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணி எந்தெந்த இது எப்படி அசெம்பிள் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும். ஃபைன். ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் 2, 3 வீக்ஸ்ல பார்த்திருப்போம். மேபி ஸோ இந்த ஒரு பிக்சர் வந்து ஐ திங்க் ஐ கேன் கன்வே வெரி வெல். ஸோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க. Then, yeah, so sorry, I can put in full screen. Yeah. So then now it's more important, like we can start with vector store versus database. So database அப்படிங்கிறது நீங்க ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 5, 6 மந்த்ஸா வந்து அத பத்தி தான் படிச்சிருப்பீங்க. நெறைய படிச்சிருப்பீங்க. நெறைய அசைன்மென்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க அது ரிலேட்டடா. ஸோ அ யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். வாட் இஸ் டேட்டாபேஸ்? ஸோ அ ஸோ எனிஒன் கேன் ஸ்பீக் இன் சிம்பிள் வேர்ட்ஸ். Maybe you can speak, it's better. Yeah. அருண் நான் பேசுறது கேக்குதா? எஸ் சார் கேக்குது. Okay, okay, yeah. Okay, so maybe so I can tell if nobody is responding. So டேட்டாபேஸ்ங்கிறது நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவா ஸ்டோர் பண்ணுவோம் மோஸ்ட்லி. ஒரு டேபிள்ல டிஃப்ரெண்ட் ரோஸ், காலம்ஸ் அந்த மாரி சொல்லலாம். ஒரு ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவ வந்து நம்ம ஒரு டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணுவோம். ஆ ஸோ ஸோ இது இது வந்து என்னன்னா, ஆ லைக் ஒரு ஒரு ப்ராப்பரான ஃபார்மேட்ல நம்மகிட்ட இருக்க இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்டோர் பண்றோம். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் அந்த டேட்டாபேஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம்னா, நம்ம எப்ப வேணாலும் அத ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டேட்டாபேஸ கன்ஸ்ட்ரக்ட் பண்றது வந்து இட் இட் நீட்ஸ் டைம். ஸோ நம்ம எந்த பர்ப்பஸ்க்காக வந்து நம்ப பில்ட் பண்றோம், என்ன மாரி டேட்டாவ இன்புட் குடுப்போம், எந்த ஃபார்மேட்ல குடுப்போம், எத்தன
லேயர்ல குடுப்போம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் பொறுத்து நம்ம வந்து select different types of database. But more what I can say is database like a more structured one. Structured data வந்து அதுல ஸ்டோர் பண்ணும். பட் இதே இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெக்டர் ஸ்டோர் வந்து யூ ஹேவ் டு திங்க் லைக் மோர் லைக் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. இப்ப அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டானா ஒரு ஒரு புக்ல இருக்க கன்டென்ட் வந்து நம்ம ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லலாம். அதுல வந்து ஓ நெறைய பேராகிராஃப்ஸ் இருக்கும், ஃபிகர்ஸ் இருக்கும், டேபிள்ஸ் இருக்கும். அந்த மாதிரி. ஒரு டேபிள் மட்டும் இருந்தா அத ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லலாம். இட் ஹாஸ் 4 காலம்ஸ், 3 ரோஸ் இந்த மாதிரி. பட் இதே வந்து ஒரு நம்ம புக்ல பார்க்குற வேர்ட்ஸு, ஆ இல்ல ஒரு இமேஜ், ஒரு வீடியோ இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் அ ஸ்ட்ரக்சர்ட் ஒன். இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்ஸ்ட்ரக்சர்ட். ஸோ ஆ ஸோ இப்ப இந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவ வந்து ஸ்டோர் பண்றது தான் வெக்டர் ஸ்டோர். ட்ரடிஷனல் டிபில வந்து இட்ஸ் வி ட்ரை டு ஸ்டோர் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. ஸோ இங்க வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டெக்ஸ்ட், டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் தான் நம்ம வந்து வெக்டர் ஸ்டோர்ல இது பண்ணுவோம். ஸோ அப்ப ஏஐன்னு நம்ம பேசும்போதே வந்து என்னன்னா, இங்க வந்து நம்ம ஹியூமன் ஆ ஆ சென்ட்ரிக் அதாவது ஒரு மனுஷன் பேசுற மாரியே பேசுற இது இது வந்து பார்த்தீங்கன்னா, அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. இது எல்லாமே அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. அப்போ நம்ம எது பண்ணாலும் இதுக்கு என்ன தேவைன்னா, இந்த வெக்டர் ஸ்டோர் தான் தேவை. ஸோ அ ஸோ நம்ம பேசுறது வந்து அ கம்ப்ளீட்டா இட்ஸ் ஹைலி ரேண்டமா இருக்கும். நம்ப ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன தோணுதோ அத நம்ம பேசுவோம். கம்ப்ளீட்லி லைக் ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். நம்ம நெறைய டாபிக்ஸ வந்து திங்க் பண்ணுவோம். பேரலலி நெறைய விஷயத்த வந்து பேசுவோம். ஸோ இது எல்லாம் வந்து ஹைலி வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட். ஸோ அ ட்ரடிஷனல் இதுல வந்து நம்ம ஒரு ஒரு லாஜிக்கா ஒரு ஒரு நம்ம ஒரு 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 லாஜிக் எழுதுவோம். அதுக்கப்புறம் அந்த டேட்டா வந்து ப்ராப்பரா ஒரு டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த மாரி வந்து என்னன்னா, ஒரு ப்ரீ டிஃபைன்ட் ரூல்ஸ் வச்சு நம்ம வொர்க் பண்ணுவோம். அந்த மாதிரி. ஸோ அ புரோகிராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி தான் அத நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். பட் இன்னைக்கு வந்து என்னன்னா, நம்ம புரோகிராமிங் லாங்குவேஜஸ தாண்டி நம்ம டைரக்ட்டா பேசினாவே சில விஷயத்த பண்ண முடியும்ங்கிறது தான் ஏஐ ஓட ஸ்பெஷாலிட்டி. ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், ஏஐ இதெல்லாம் வந்து ஆல் கனெக்டட் டூ அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா இல்ல டெக்ஸ்ட்ட வந்து நம்ம ப்ராசஸ் பண்றது அப்படிங்கிறது தான் மெயின் விஷயம். ஸோ இதுல வந்து நம்ப மெயினா வந்து இதுக்கு கோர் வந்து என்னன்னா, கோர் இல்லன்னா அந்த மெயின் விஷயம் வந்து என்னன்னா வெக்டர் ஸ்டோர். ஆ ஸோ ஸோ நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ணா நல்லாருக்கும். அண்ட் இதுல இன்னொன்னு வந்து நம்ப லாஸ்ட் வீக்ல நான் சொல்ல ட்ரை பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் ஒரு ஒன் லைன் மாதிரி. ஸோ 2க்குமே நம்ம கொரி தான் எழுதணும். பட் இங்க வந்து ஸ்ட்ரக்சர்ட் கொரி, இங்க வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட். அன்ஸ்ட்ரக்சர்ட்னா என்னன்னா, இட்ஸ் அ நேச்சுரல் லாங்குவேஜ். நம்ம என்ன பேசுறோமோ, அத வந்து நம்ம ப்ராம்ப்ட்டா குடுக்கறது தான் வந்து கொரியா இருக்கும். ஸோ டெல் மீ த லேட்டஸ்ட் ஹேப்பனிங்ஸ் டுடே. இந்த மாதிரி நம்ம டைரக்ட்டா அ வந்து ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் சிம்பிள் லாங்குவேஜ்ல நம்ம வந்து எழுதுறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா, அது வந்து மோர் லைக் ஏஐ மாடல் சொல்லலாம். இங்க வந்து நம்ம ப்ராப்பரா எழுதணும். ஓகே இந்த டேபிள், இந்த காலம், இந்த கண்டிஷன் இந்த மாரி சொல்லிட்டு ஒரு கொரி வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சர்ட் எஸ்கியூஎல் ஃபில்டர்ஸ் வச்சு நம்ம வந்து அத அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இன்னொன்னு இதுல 2க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இல்லன்னா லைக் இல்லன்னா வித்தியாசங்கிறத விட எப்படி சொல்லலாம்னா, ரிஸ்க் இருக்கு. அதாவது ட்ரடிஷனல் டேட்டாபேஸ்ல எல்லாமே ஸ்ட்ரக்சர்டா இருக்கனால, நம்ம ஒரு கொரி எழுதுனா அது 100% அக்யூரேட்டா இருக்கும். பட் இங்க வந்து சில டைம் வந்து இட் கேன் அக்கேஷனலி புரொடியூஸ் ஃபால்ஸ் ரிசல்ட்ஸ் ஆர் இன்அக்யூரேட் ரெஸ்பான்ஸ் அந்த மாரி சொல்லலாம். ஏன்னா, அது வந்து சில டைம் வந்து ஹாலுசினேட் பண்ணும். தேர் வில் பி சம் ஹாலுசினேஷன். அதாவது இல்லாத விஷயத்த இருக்கிற மாரி சொல்ல ட்ரை பண்ணும். ஆ அது எல்லா டைமும் சொல்ல ட்ரை பண்ணாது. பட் நான் சொன்ன மாரி அந்த 80, 95% இந்த மாரி அந்த ஒரு அந்த ரிமைனிங் வாட்டெவர் இட் இஸ் நம்ம மாடல் வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருந்ததுன்னா, ஒரு 98% வந்து அக்யூரேட்டா இருக்கும். 2% ஹாலுசினேஷன் இருக்கும். ஆ அந்த மாதிரி. ஸோ அ ஏன்னா இது வந்து இதுல ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. நம்ம வந்து இது வந்து 100% எஃபிஷியன்ட்டா ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாபேஸ் இதுல எப்படி நம்ம வொர்க் பண்றோமோ அந்த மாதிரி இருக்காது. ஸோ அத நாம புரிஞ்சுக்கணும். பட் பட் ஸ்டில் இது வந்து நமக்கு பயங்கரமான டைம் சேவிங் இது. ஸோ அ நெறைய விஷயத்த வந்து ரெவல்யூஷனைஸ் பண்ணிட்டு இருக்கு. நான் சொன்ன மாரி ஃபவுண்டேஷனல் மாடல் பிளஸ் அ ஃபைன் டியூன் மாடல் அதுக்கப்புறம் இந்த மாரி அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் வச்சு பயங்கரமா நம்ம வந்து இந்த மாடல வந்து ஒரு 99% பக்கமா கொண்டு போக முடியும். நம்ம கரெக்ட்டா பண்ணா. ஸோ அ அந்த விஷயத்த நம்ம பண்ணிட்டோம்னா, லைக் அவுட் ஆஃப் 100 பிரெடிக்ஷன்ஸ் டோட்டல் பிரெடிக்ஷன்ஸ்ல 98, 99 வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு.
இன்னொன்னு நம்ம நினைப்போம், ஓகே 1% அப்படி சொல்லிட்டு. பட் ஆனா நம்ம ஹியூமன்ஸே வந்து 90% அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். நம்மளே வந்து எல்லா டைமும் 100%லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. டாக்டர்ஸே சில டைம் வந்து அ எல்லாத்தையுமே அக்யூரேட்டா அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஹியூமன் எரர் எப்பவுமே இருக்கும். சரியா? ஸோ அ அப்படிங்கும்போது நம்ம நம்ம பண்ணாலும் மிஸ்டேக் பண்ணுவோம். பட் இங்க ஒரு 99% ஒரு சிஸ்டம் எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கும்போது, அது எப்பப்பலாம் தப்பு பண்ணும், அந்த 1% எரர மிட்டிகேட் பண்றதுக்கு இன்னும் சில நியூ கான்செப்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுல இந்த ஹியூமன் இந்த லூப் வந்து இந்த ஏஐ பண்ற மிஸ்டேக்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கே ஒருத்தர் இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரிலாம் நெறைய வந்து போயிட்டு இருக்கு இன்னைக்கு. ஸோ அதனால ஏஐ வந்து திஸ் வில் பி லைக் என்ன சொல்றதுன்னா, நம்ம எல்லா அப்ளிகேஷன்ஸ்லயும் அ எல்லா செக்டர் ஃபீல்டுல எல்லா டொமைன் அது வந்து எப்படி சாஃப்ட்வேர் வந்து எல்லா டொமைனுக்கும் காமனா வந்துச்சோ, அதே மாதிரி இந்த ஏஐ வந்து எல்லா டொமைனுக்கும் காமனா வந்து வரப்போகுது. ஸோ அத வந்து நம்ம ஒரு எல்லா டொமைனுக்கும் நம்ம ஏத்த மாரி ஒரு மாடல் டெவலப் பண்ணோம். இல்ல ஒரு ஒரு பர்ட்டிகுலர் டொமைனுக்கு ஏத்த மாரி நம்ம பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஒண்ணொண்ணுக்கும் ஒரு ஒரு கோல்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம். பட் த கோர் த இந்த இந்த ஃபவுண்டேஷன் வந்து இந்த வெக்டர் ஸ்டோர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது கிளியரா புரிஞ்சுக்கிட்டாவே ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து அம் ஏஐ வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஆ ஸோ யாஹ்! ஸோ இங்கருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தென் ஆம் யாஹ்! ஸோ இதுல இன்னும் சொல்லணும்னா, ஆ மேபி இட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்டன்ட் லைக் ஸோ நமக்கு இதுல ட்ரெடிஷனல் டேட்டாபேஸ்ல நம்ம எந்த ரோ அண்ட் காலம் அந்த இதுல வந்து நமக்கு அந்த கொரி சாட்டிஸ்ஃபைடோ அந்த ரிசல்ட் குடுக்கும். இங்க வந்து என்னன்னா, மோஸ்ட் ம் ரிலவன்ட் சங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கேட்கிற கொஸ்டினுக்கு எது வந்து எந்த அ அ அ ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ரிலவன்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத வந்து அது பிக் பண்ணி எடுத்து குடுக்கும். ஸோ அது எப்படி பிக் பண்ணது என்னங்கிறத நான் சொல்றேன். பட் அதுக்கு வந்து நெறைய மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி. ஸோ நம்ம 12த்ல படிச்ச மேத்தமேட்டிக்ஸ் தான் இருக்கும் அதுவும். ஐ வில் ஆல்சோ ட்ரை டூ சே தட். ஆ பட் பட் இங்க வந்து நம்ம அந்த கொரி சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா, நமக்கு அந்த அந்த பர்ட்டிகுலர் ரோ, காலம்ல இருக்க டேட்டாவ நமக்கு எடுத்து குடுக்கும். அவ்வளோதான் இங்க. பட் இங்க வந்து மோஸ்ட் ரிலவன்ட் சங்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு அதுக்கு லைக் அ நம்ம கேட்கிற கொஸ்டினுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சென்டென்ஸோ, இல்ல பேராகிராஃபயோ நமக்கு எடுத்து குடுக்கும். அதுதான் அதுதான் இங்க வந்து அந்த டிஃபரன்ஸ். ஸோ அ இங்க வந்து ஃப்ளெக்ஸிபிலிட்டி வந்து சொன்ன மாரி இட் இஸ் லைக் அ வெரி லோ. நெறைய விஷயம் வந்து நம்ம ரொம்ப ரூல் பேஸ்டா போணும். பட் இங்க வந்து நீங்க என்ன பேசினாலும் அத எடுத்துக்கும். ஸோ நீங்க டெக்ஸ்ட் எழுதினாலும் எடுத்துக்கும், பேசினாலும் எடுத்துக்கும். அந்த மாரி ரொம்ப அ அ ஸோ நீங்க சில விஷயத்த கனெக்ட் பண்றீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது எப்ப தேவையோ அந்த மாரி எடுத்துக்கும். ஸோ இது மாரி அது நெறைய ஃப்ளெக்ஸிபிலிட்டி இருக்கு. சரியா? வெக்டர் ஸ்டோர் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த அது ரிலேட்டடா இது பண்றதெல்லாம். பட் எனிவே ஸோ திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ். ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாஹ்! ஸோ யாஹ்! ஸோ இதுதான் நான் சொல்ல ட்ரை பண்ணேன். மேபி வி கேன் ஸ்கிப் திஸ் ஸ்லைட். யாஹ்! ஸோ ராக். ஸோ ராக் அப்டின்னா ரிட்ரீவல் ஆக்மென்டட் ஜெனரேஷன். சரிங்களா? ஸோ அ ஸோ திஸ் இஸ் வாட் ஐ கீப் சேயிங் ராக் ரிட்ரீவல் ஆக்மென்டட் ஜெனரேஷன். ஸோ இப்ப இந்த பைப்லைன்ல வந்து அ ஸோ 2ஆ சொல்லலாம் நம்ம. ஒண்ணு வந்து டேட்டா இண்டெக்ஸிங் சொல்லிட்டு ஒரு 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 ப்ராசஸ் இருக்கு. தென் அடுத்து வந்து டேட்டா ரிட்ரீவல் அண்ட் ஜெனரேஷன். டேட்டா இண்டெக்ஸிங் அப்டின்னா, அ ஸோ இன்னொன்னு ராக் வந்து தனியா ஒர்க் ஆகாது. ராக் வந்து ஒரு எல்எல்எம்மோட தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். சரியா? ஒரு எல்எல்எம்ங்கிறது ஒரு பேசிக் மாடல். ஸோ ஒரு பேசிக் மாடல் கிட்ட நீங்க ஒரு இன்புட் குடுத்தீங்கன்னா, அது ஒரு அவுட்புட் குடுக்கும். ஸோ இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது பைப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா, ராக் பைப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எப்பவுமே ஒரு எல்எல்எம் இருக்கும். அத தாண்டி நம்ம ராகுக்குன்னு சில விஷயம் பண்ணுவோம். சரியா? ஸோ அ ஸோ எப்படின்னா, அது ஒரு எல்எல்எம் வந்து ஒரு ஒரு டிஃபால்ட் காம்போனன்ட் அப்படி எடுத்துக்கலாம். ராக் பைப்லைன்ல ஸோ ராக் பண்றதுக்குன்னு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒரு 2 மேஜர் ஸ்டெப்ஸ். ஸோ ஒண்ணு வந்து டேட்டா இண்டெக்ஸிங். ஸோ டேட்டா இண்டெக்ஸிங்னா ஒண்ணும் இல்ல. நம்ம இந்த நாலேட்ஜ் சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த ஃபவுண்டேஷன் மாடல் வந்து நெறைய டேட்டாவ போட்டு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம எல்லா டைமும் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு பெரிய டேட்டா எடுத்து பண்ணி அதுக்குன்னு ஒரு பெரிய லாங் ப்ராசஸ் இருக்கு. டிராக் வந்து நம்ம பண்ணோம்னா ஒரு 5 நிமிஷம் போதும். இல்ல 2 நிமிஷத்துல அந்த ராக் இதுவே நம்ம செட் பண்ணிட முடியும். ஸோ அந்த நாலேட்ஜ நம்ம குடுத்துற முடியும் மாடலுக்கு. பட் ஃபவுண்டேஷன் மாடலுக்கு செவரல் மந்த்ஸ் தேவைப்படும். பெரிய பெரிய எக்யூப்மென்ட்ஸ் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், ஜிபியூ பேஸ்ட் அந்த பெரிய கிளஸ்டர்ஸ்லாம் தேவைப்படும். பட் டிராக் வந்து உங்க லேப்டாப்லயே நீங்க பண்ண முடியும். இப்ப நம்ம பண்ணி பண்ணி பார்க்க போறோம். ஸோ
ஸோ இதுல 2 ஸ்டெப்ஸ் இருக்கு. டேட்டா இண்டெக்ஸிங் அண்ட் டேட்டா ரிட்ரீவல். டேட்டா இண்டெக்ஸிங்னா நம்ம டேட்டாவை வந்து எப்படி கரெக்டா உள்ள ஸ்டோர் பண்ணோம். ஸ்டோர் பண்ணோம்னா எங்க ஸ்டோர் பண்ணோம்னா வெக்டர் ஸ்டோர்ல எப்படி ஸ்டோர் பண்றது. இங்க நம்ம எதுனாலும் அது வந்து வெக்டர் ஸ்டோர் தான். இங்க டேட்டா பேஸ் வந்து நம்ம யோசிக்க மாட்டோம். இங்க வந்து வெக்டர் ஸ்டோர் தான். பட் எகெயின் அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ்ல நம்ம வந்து இன்னும் ப்ராப்பரா அந்த ஏஐ பண்ணும்போது அங்கேயும் டேட்டா பேஸ் வரும். ஸோ இது எப்படின்னா நம்ம வெக்டர் ஸ்டோர்ல இருக்கிற சில விஷயத்த வந்து நம்ம வந்து ஒரு பேக்கப் மாதிரி வந்து நம்ம டேட்டா பேஸ்ல ஸ்ட்ரக்சர்டா ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதுவும் தேவைப்படும். பட் பட் இது வந்து ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்ங்கிறதுனால நம்ம அதை நம்ம எடுத்துக்க தேவையில்ல. பட் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மேபி வெக்டர் ஸ்டோரை வச்சே நம்ம படிச்சுக்கலாம். பட் லேட்டர்ல வந்து ஒரு ஒரு ப்ராப்பர் அப்ளிகேஷனுக்கு வெக்டர் ஸ்டோரும் தேவை, டேட்டா பேஸும் தேவை. ஸோ வெறும் இந்த இது மட்டுமே வச்சு நம்ம பண்ணிட முடியாது. அது பண்ணா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ ஏஐ பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னா அது வந்து ஒரு நீங்க ஃபுல் ஸ்டாக்ல படிச்சதோட ஒரு எக்ஸ்டென்ஷனா தான் பார்க்க முடியும் நம்ம. அப்பதான் இது வந்து ஒரு ஒரு ரியல் லைஃப் அப்ளிகேஷனா பில்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு 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 எக்ஸ்டென்ஷன் அப்படி எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இங்க வந்து again, yeah, we restrict ourselves to vector store. I don't cover anything related to database here. Yeah. ஸோ இங்க இப்போ வந்து என்னன்னா நம்மகிட்ட டாக்குமெண்ட்ஸ் இப்போ நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் புக் எடுத்துக்கலாம். ஒரு சிம்பிளா சொல்லணும்னா நம்ம 12th பிசிக்ஸ் புக் இருக்கு. நீங்க ஃபவுண்டேஷன் மாடல் கிட்ட கொஸ்டின் கேட்டீங்கன்னா அது ரொம்ப ஜென்ரிக்கான ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணும். பட் ஆனா உங்களுக்கு நீங்க அந்த பிசிக்ஸ் புக்ல இருக்க கொஸ்டினுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா உங்களுக்கு ஒரு மாடல் ஜென்ரேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ. ஸோ அந்த புக்கை வந்து நம்ம இதுல லோட் பண்ணலாம். லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்னா இந்த ராக் பைப்லைன்ல ஸோ அந்த ஒரு நிறைய அந்த பேஜஸ் இருக்கும். எவ்வளவு பேஜஸ் வேணாலும் இருக்கும். மேபி ஒரு 500 பேஜஸ் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. அந்த 500 பேஜஸ்ல இருக்கிற ஒரு ஒரு பேராகிராஃப் இல்ல ஒரு 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 பேராகிராஃப் ஒரு 2-3 சென்டென்சஸ் சேர்ந்து எப்படி வேணாலும் நம்ம அந்த சங்க் பிரிச்சுக்கலாம். நம்ம ஒரு சங்க் வந்து ஒரு சென்டென்ஸாவும் நம்ம பிரிச்சுக்கலாம், இல்ல ஒரு ஒரு பேராகிராஃபும் நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஸோ அகைன் கான்செப்ட் என்னன்னா அந்த ஒரு புக்கை வந்து ஃபுல்லா 2 லைனா 1 லைனா அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் சங்க்ஸா நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ அதுதான் டெக்ஸ்ட் சங்க்ஸ். இங்க பார்த்தா தெரியும் நம்ம அந்த அந்த டாக்குமெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் புக். ஸோ அதை வந்து நம்ம சங்க்ஸா பிரேக் பண்ணோம். இந்த பிரேக் பண்ண சங்க்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா எம்பெடிங் மாடல்ட்டு ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ எம்பெடிங் மாடல் கிட்ட நம்ம கொடுத்தோம்னா அது அந்த மாடல் என்ன பண்ணும்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஒரு ஹை டைமென்ஷனல் வெக்டரா வந்து கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ ஹையர் டைமென்ஷனல் வெக்டர் அதுவும் ஒரு நம்பர்ஸ் எஸ்பெஷலி நம்பர்ஸா வந்து அது மாத்திட்டோம். தென் வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த இதை வந்து நம்ம வந்து அந்த நம்பர்ஸை வந்து நம்ம வெக்டர் டிபில நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ I will tell you what is this higher dimensional vector. So இங்க இருக்கு. ஸோ இப்போ நம்ம 12th பிசிக்ஸ் புக்ல வந்து இந்த சங்க் 500 பேஜ் இருக்கு. ஒரு ஒரு பேஜுக்கு ஒரு 50 சங்க்னு வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ அப்போ எவ்வளோ அந்த காம்பினேஷன்ஸ் இல்லை ஒரு 10 அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட 500 into 10 அப்படிங்கும்போது 5000 சங்க்ஸ் இருக்கும். இப்போ இந்த 5000 சங்க்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம எம்பெடிங் மாடல் கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த எம்பெடிங் மாடல் வந்து ஒரு வெக்டர்ஸா கன்வெர்ட் பண்ணும். ஸோ இந்த வெக்டருங்கிறது ஹையர் டைமென்ஷனல். இது வந்து மேபி நம்ம ஒரு சிம்பிளிசிட்டிக்கு எப்படி சொல்லலாம்னா ஒரு 3 டைமென்ஷனல் வெக்டரா நம்ம எடுத்துக்கலாம். 3 டைமென்ஷனல் வெக்டர் நம்ம 12th படிச்சிருப்போம். எக்ஸ் ஐ கேப் ஒய் ஜே கேப் செட் கே கேப்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எக்ஸ் ஒய் செட் பிளேன்ல நம்ம ஒரு பாயிண்டை ரெப்ரசென்ட் பண்றோம்னா அது வந்து ஒரு வெக்டர்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு ஒரு சங்கையும் நம்பர்ஸா மாத்தி இந்த நம்பர்ஸை வந்து நம்ம வந்து ஒரு 3D ஸ்பேஸ்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஒரு 3D வெக்டர்ல வந்து நம்ம வெக்டர் ஸ்பேஸ்ல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம். அப்போ அந்த பாயிண்ட் எங்க இருக்கோ அதோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும். அந்த பாயிண்ட் எக்ஸாக்ட்லி எங்க இருக்கு, XYZ எங்க இருக்கு, இன்னொரு வெக்டர் வந்து அது எவ்வளவு தூரத்துல இருக்கு. ஸோ இப்போ இங்க வந்து நம்ம 5000 சங்க்ஸ் இருக்குன்னா அந்த 5000 பாயிண்ட்ஸ் இங்க இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்போ நான் கொஸ்டின் வந்து டெல் மீ த கரோனா டிஸ்சார்ஜ் கான்செப்ட் இந்த சாப்டர் 1 அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து எகெயின் நம்ம எம்பெடிங் மாடல் கிட்ட போயிட்டு அந்த எம்பெடிங் மாடல் வந்து எகெயின்
என்னோட கொஸ்டினை வந்து இந்த மாதிரி ஒரு வெக்டரா மாத்திட்டு ஆல்ரெடி நமக்கு இங்க ஒரு 5000 பாயிண்ட்ஸ் இருக்கு, 5000 வெக்டர்ஸ் இருக்கு. ஸோ அந்த வெக்டர் நம்ம கேட்கிற கொஸ்டின் ஒரு வெக்டரா மாறிடும். ஸோ அப்போ இந்த 5000 பாயிண்ட்ஸ்ல நான் கேட்டிருக்க கொஸ்டின் வந்து எந்த இடத்துல இருக்கு, ஸோ அந்த இதுக்கு பக்கத்துல என்ன வெக்டர் இருக்கோ அதை பிக் பண்ணி அந்த அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சரா இருக்கும். ஸோ இது வந்து எகைன் இதுக்கு பின்னாடி வந்து இருக்கிறது வந்து மேத்தமெட்டிக்ஸ் தான். ஸோ அதை நான் மேக்ஸிமம் ரொம்ப சிம்பிளா பிரேக் பண்ணி சொல்றேன். ஸோ எம்பெடிங் மாடல் வந்து இட் கன்வெர்ட்ஸ். இப்போ இது வந்து 3D வெக்டர்ல நான் சொல்றேன். பட் ஆக்சுவலி வந்து இது 3D இருக்காது. இட் கேன் பி லைக் 512 டைமென்ஷன்ஸ் அந்த மாதிரி, லைக் ரொம்ப பெரிய 1000 டைமென்ஷன்ஸ், லைக் ஹையர் டைமென்ஷன்ஸ்ல கூட இருக்கும், 500ல கூட இருக்கும், இல்லை அதை விட பாதியா கூட இருக்கும். ஸோ ரொம்ப வந்து நம்ம ஒரு ஹையர் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ மோர் தென் 3. நம்ம 3ங்கிறது ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து படிச்சிருப்போம் ஸ்கூல்ல, காலேஜஸ்ல. பட் ரியல் லைஃப்ல இது 3-ஆ இருக்காது. இட் வில் பி லைக் 512 அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சிம்பிளிசிட்டிக்காக நான் வந்து ஒரு 3 சங்க் அண்ட் அதை வந்து ஒரு ஸோ இந்த சங்கே நான் எப்படி எடுத்துக்கன்னா ஒரு 3 வார்த்தையை சேர்த்து ஒரு சங்கா கூட எடுத்துக்க முடியும். ஒரு சென்டென்ஸ்ல ஒரு 3 வார்த்தை 4 வார்த்தை இருக்குன்னா அதை மட்டும் ஒரு சங்கா எடுத்து அதை வந்து நான் வெக்டர் இதாக மாற்றி வெக்டர் நம்பர்ஸா மாற்றி தென் வந்து நான் இந்த மாதிரி ஒரு வெக்டர் ஸ்பேஸ்ல ஸ்டோர் பண்ணி நான் வந்து ரிட்ரீவ் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் ஹவு த வெக்டர் எம்பெடிங்ஸ் ஒர்க் ஆர் RAG ஒர்க். அதை நான் இன்னும் கிளியராக சொல்ல ட்ரை பண்றேன் மேபி. ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் வி வில் அப்லோட் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் புக். தென் அதை வந்து நம்ம சங்க்ஸா மாற்றுவோம். அந்த சங்க்ஸ் வந்து எகெயின் வெக்டர் எம்பெடிங் மாடல் கிட்ட போகும்போது அந்த வெக்டர் எம்பெடிங் மாடல் வந்து ஒரு ஹையர் டைமென்ஷனல் வெக்டரா வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து ஹையர் டைமென்ஷனல் வெக்டர்ஸ் தான் மாறிடும். அந்த வெக்டர்ஸ் தான் நம்பர்ஸ் நான் சொன்னல. ஸோ சம் நம்பர் I கேப், J கேப், K கேப் அந்த மாதிரி. ஸோ தட் இட் வில் பி லைக் அ பாயிண்ட் இன் சம் ஸ்பேஸ், ஹையர் டைமென்ஷனல் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் வந்து அந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நம்பர்ஸை வந்து வி வில் ஸ்டோர் இன் த வெக்டர் டிபி. ஸோ நம்ம வாட் எவர் வி டூ வி ஹேவ் டு ஸ்டோர் சம்வேர். ஸோ அப்போ வந்து என்னன்னா அந்த நம்பர்ஸை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், டேட்டா இண்டெக்ஸிங். ஸோ பேசிக்லி வி ஸ்பிளிட் அண்ட் தென் வி கிரியேட் த எம்பெடிங்ஸ், வெக்டர் எம்பெடிங்ஸ், அண்ட் தென் வி ஸ்டோர் இட். ஸோ இது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து என்னன்னா டேட்டா ரிட்ரீவல் ஜென்ரேஷன். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து அந்த ஸ்பேஸ்ல நம்ம வெக்டர், இப்போ நான் கொஸ்டின் கேட்டிருக்க வெக்டர் ஒரு வெக்டரா அது மாறிடும் வெக்டர் எம்பெடிங்ஸ் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ அதுவும் ஒரு ஒரு பாயிண்டா இருக்கும் அந்த ஸ்பேஸ்ல. ஸோ இப்போ நம்ம சுத்தி வேற எந்த வெக்டர் க்ளோஸா இருக்கோ அதை பிக் பண்ணி நம்ம வந்து ரிட்ரீவ் பண்ணுவோம். அதுதான் இந்த செகண்ட் டேட்டா ரிட்ரீவல் ஜென்ரேஷன்ங்கிறது வந்து என்னன்னா நம்ம யூசர் கொரி. ஸோ அது வந்து எகைன் வெக்டர் எம்பெடிங் போகும். தென் எகைன் வெக்டர் டிபியில இந்த ஏற்கனவே இருக்க 5000 பாயிண்ட்ஸ் கிட்ட அந்த பாயிண்ட்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம கொஸ்டின் கேட்கிற இது வந்து அது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்கு போகும். ஸோ அதுல நான் கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ரிலவெண்டா எத்தனை சங்க் இருக்கு, டாப் 3 பிக் பண்ணுவோம், டாப் 2 பிக் பண்ணுவோம் அந்த மாதிரி. ஸோ லைக் செவரல் வேஸ், டாப் K சங்க்ஸ், டாப் P சங்க்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. பட் சிம்பிளா இல்லைன்னா மோஸ்ட் ரிலவெண்ட் அந்த நம்ம கொஸ்டின் எங்க கேட்குறோமோ அது வந்து இந்த சிமாண்டிக் ஸ்பேஸ்ல இல்லை வெக்டர் ஸ்பேஸ்ல அந்த வெக்டருக்கு பக்கத்துல என்ன இருக்கோ அதுதான் அதுக்கு ரிலவெண்ட் ஆன்சரா இருக்கும். சரியா, இதுதான் விஷயம் இங்க. ஸோ அந்த சங்க்ஸை எடுத்துட்டு ஸோ இங்க LLM வந்து என்னன்னா ஒரு சம்மரி மாதிரி ஆக்ட் பண்ணும். LLM தெரியும் நான் வந்து ஒரு RAG பைப்லைன்ல இருக்கேன். ஸோ அந்த மாதிரி LLMக்கு தெரியும். ஸோ நான் வந்து ஒரு RAG பைப்லைன்ல இருக்கேன். ஸோ இங்க வந்து டாப் ரிலவெண்ட் சங்க்ஸ் கிடைச்சிருச்சு அண்ட் யூசர் வந்து இந்த கொரியை கேட்டிருக்காரு. இது ரெண்டையும் வந்து எடுத்து அது புரிஞ்சுக்கும். LLM புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸா கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து இங்க நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா இண்டெக்ஸிங், தென் டேட்டா ரிட்ரீவல் அண்ட் ஜென்ரேஷன். ஸோ டேட்டா இண்டெக்ஸிங்ல நம்ம என்ன டாக்குமெண்ட் இந்த நாலேஜ் இருக்கோ அதை வந்து நம்ம வெக்டர் ஸ்பேஸ்ல போடுவோம். ரிட்ரீவல்ல நம்ம யூசரா ஒன்ஸ் இந்த பைப்லைன் செட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கொஸ்டின் கேட்போம் இல்லையா, அதை வந்து
எகைன் வெக்டர் எம்பெட்டிங்ஸ்க்கு போய் வெக்டர் டிவியில் வந்து அதை ரிட்ரீவ் பண்ணி ஸோ அந்த அந்த நம்ம கொஷின் கேட்டிருக்கிறதுக்கு சம்மந்தப்பட்ட சங்க்ஸை பிக் பண்ணி நமக்கு டாப் 11 சங்க்ஸ் இருக்கும், நம்ம கொஷின் இருக்கும். ஸோ இதை வந்து எல்எல்எம் வந்து ப்ராப்பராக எடுத்து நமக்கு வந்து ஒரு வெரி குட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இதுல இன்னொன்று மோஸ்ட் இது வந்து என்னன்னா, ஒரு மோஸ்ட் கிரிட்டிக்கல் இன்டர்வியூ கொஷின் இல்லை ஒரு மோஸ்ட் மேபி லைக் இது எக்ஸாக்ட்லி எப்படி பிக் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு மேபி ஐ ஹாவ் சர்டன் லைக் மேபி எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஸோ நான் சொல்லியிருப்பேன், ஈச் சங்க் ஆஃப் டெக்ஸ்ட் வந்து இட் கன்வெர்ட் இன்டு வெக்டர் எம்பெட்டிங்ஸ் இன் ஹை டைமென்ஷனல் ஸ்பேஸ். இது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அண்ட் ஸோ இப்போ வந்து அந்த வெக்டர் ஸ்பேஸ்ல எல்லாமே வெக்டர் தான், சரியா? ஸோ முன்னாடி வந்து ஒரு 5000 பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஏன்னா ஃபிசிக்ஸ் புக் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் புக் ரிலேட் பண்ணி நமக்கு 500 பேஜ் இருக்கு. ஈச் பேஜ்ல இருந்து நம்ம ஒரு 10 சங்க்ஸா பிரிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். ஸோ அதுல 5000 சங்க்ஸ் இருக்கும் டோட்டலா. அது வந்து நம்ம வெக்டர் ஸ்பேஸ்ல ஒரு பாயிண்டா இருக்கும், கன்வெர்ட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி. இப்போ நம்ம கொஸ்டின் வந்து 5001 இருக்கும் அந்த வெக்டர் ஆக்சுவலா. ஸோ அப்போ நம்ம கொஸ்டின் கேட்கிற வெக்டர் வந்து எதுக்கு பக்கத்துல இருக்கு, அது எப்படி நமக்கு மோஸ்ட் ரிலவெண்டா இருக்கிறத பிக் பண்ணுங்கிறதுக்கு ஒரு 3 மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து கொசைன் சிமிலாரிட்டி, யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் ஆர் டாட் ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி வந்து 3 இதுல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டாட் ப்ராடக்ட் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இதுல ஸ்கூல்ல காலேஜஸ்ல. ஒரு 2 வெக்டர் இருக்கு அப்படின்னா அந்த டாட் ப்ராடக்ட் வந்து படிச்சிருப்போம் நம்ம. ஸோ டாட் ப்ராடக்ட் எடுத்து அதோட வேல்யூ பொறுத்து நம்ம 2 வெக்டர் பக்கத்துல இருக்கா தூரமா இருக்கான்னு நமக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி ஸோ டாட் ப்ராடக்ட் வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். இல்ல எனக்கு இன்னும் அக்யூரேட்டா வேணும்னா கொசைன் சிமிலாரிட்டி, லைக் அந்த ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டர்ஸ் அது வந்து எவ்வளவு கம்மியா இருக்குங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இன்னொன்னு யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ். ஸோ 2 வெக்டருக்கும் ஸ்ட்ரைட் லைன் போட்டு இப்போ 2 பேர் இருக்காங்க, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க நம்ம கவுண்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி. ஸோ இதுக்கு நான் அழகா பிக்சர் வச்சிருக்கேன், இதை பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கொசைன் சிமிலாரிட்டிங்கிறது 2 வெக்டர் அதோட டிஸ்டன்ஸ் இல்லை ஆங்கிள் வந்து எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நம்ம வந்து அதோட சிமிலாரிட்டி பண்ணுவோம். இதுல ஏதாவது ஒண்ணுதான் பண்ணுவோம் இன் ப்ராக்டிஸ். பட் அக்யூரேட்டா நமக்கு வந்து ஆன்சர் வர்றதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு யாராவது கேட்டாங்கன்னா நமக்கு தெரியும், அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். கொசைன் சிமிலாரிட்டி ஒரு யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் ஒரு டாட் ப்ராடக்ட் அந்த மாதிரி. ஸோ இப்போ இங்கே பாருங்க, யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ்ல வந்து இந்த 2 வெக்டரும் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படியே அந்த ஸ்ட்ரைட் லைன் வச்சு நம்ம பக்கமா இருக்குன்னா இதோட டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இப்போ இது இன்னொரு வெக்டர் இந்த பாயிண்ட்ல இருக்குன்னா அப்போ அது ரொம்ப தூரமா இருக்கும், நம்ம அதை வந்து அப்போ கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பக்கத்து நம்ம இப்போ கொரிங்கிறது நம்ம இந்த ப்ளூ லைன் வந்து நம்மளோட கொரி வெக்டரா இருந்ததுன்னா அதுக்கு பக்கத்துல இருக்க சங்கோட டிஸ்டன்ஸ் நம்ம இந்த மாதிரி கால்குலேட் பண்ணலாம். அண்ட் தென் டாட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எகெயின், ஸோ இப்போ ஒரு பாசிட்டிவ் டாட் ப்ராடக்ட் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ த வெக்டர்ஸ் ஜென்ரலி பாயிண்ட் இன் த சேம் டைரக்ஷன். இப்போ பெர்பெண்டிகுலரா இருந்ததுன்னா 90 டிகிரி 0 ஆயிடும். அப்போ வந்து அந்த 2மே ஒன்னோட ஒன்று இல்லை, பக்கத்துல இல்லைங்கிற மாதிரி சொல்லலாம். நெகட்டிவா இருந்ததுன்னா அது வந்து அகெயின் 2மே வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சைன் அந்த மாதிரி. ஸோ அப்போ நமக்கு பாசிட்டிவ் இதுதான் நமக்கு இதுக்கு. ஸோ தட் அந்த பாசிட்டிவ்ல எவ்வளோ நமக்கு கரெக்டான வேல்யூ இருக்கும். ஸோ லெஸ் தான் 90 டிகிரியா இருக்கும்போது நம்ம சொல்லலாம் இதோட டிஸ்டன்ஸ் இவ்வளோன்னு சொல்லிட்டு. இந்த டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கிற மாதிரி இப்போ ஒரு 3 வெக்டர் அந்த மாதிரி இருக்கும்போது இதுல எந்த வெக்டருக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம ஜஸ்ட் டாட் ப்ராடக்ட் எடுத்தே நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அதுதான் எப்பவுமே நம்ம வந்து இந்த 12th மேக்ஸ் 12th ஃபிசிக்ஸ் தான் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். என்கிட்ட இன்னுமே 12th ஃபிசிக்ஸ் மேக்ஸ் புக்ஸ்ல நான் வச்சிருக்கேன். ஸோ நான் கேட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் 12th மேக்ஸ் புக்கை தான் நான் அதிகமாக ரெஃபர் பண்ணியிருப்பேன் ஆக்சுவலா. ஏன்னா அதில் நிறைய கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா கொடுத்துருப்பாங்க. ஸோ பட் என்னன்னா அந்த டைம்ல நமக்கு வந்து இவ்வளோ சிம்பிளா பிரேக் பண்ணி சொல்லி கொடுக்குற மாதிரி அப்போ மேபி அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் இல்லை அந்த டைம்ல. பட் இப்போ வந்து மேபி நீங்க இந்த மாதிரி பிரேக் பண்ணி ஈஸியா ஏஐ மாடல்ஸ்லாம் இருக்கு, நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டால் அது அழகா சொல்லும். ப்ளஸ் நீங்க வந்து இந்த மாதிரி படிச்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்.
Yeah, basically out of these three, one can be used to retrieve the top relevant chunk. So இதுதான் இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. So I think this we covered. So data indexing process, we have multiple stages, and then retrieval. Yeah, so we are doing this Euclidean distance metric or dot product or cosine similarity based on we are retrieving the most relevant answer. சரிங்களா? So yeah, again, இப்போ RAG பைப்லைனுக்கு என்ன ஃப்ரேம் ஒர்க் தேவை? இப்போ நம்ம வந்து POC டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுக்கு வந்து என்ன ஃப்ரேம் ஒர்க் தேவை அப்படின்னா, ஸோ again நமக்கு வந்து ஒரு வெக்டர் ஸ்டோர் தேவை. ஸோ ஸ்பைஸ் அப்படிங்கிறது அது ஒரு வெக்டர் ஸ்டோர். அண்ட் தென் வேற நமக்கு என்ன தேவை? எம்பெடிங் மாடல்ஸ் பத்தி பேசணும். ஸோ எம்பெடிங் மாடல்னா என்னன்னா, நம்ம கொடுக்குற அந்த சங்கை வந்து நமக்கு வந்து ஒரு ஹை டைமென்ஷனல் வெக்டரா மாற்றும். ஸோ அந்த ஹை டைமென்ஷனல் வெக்டர்ங்கிறது ஒரு பாயிண்டா நம்ம அதை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ அந்த பாயிண்ட் எப்படி இன்னும் எக்ஸாக்டா என்ன சொல்லணும்னா, அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அந்த பாயிண்ட்ஸ் எப்படி சூஸ் ஆகுதோ அதுக்கு சில அந்த அந்த எம்பெடிங் அல்காரிதம் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து ஒரு ஒரு குரூப் ஆஃப் இப்போ கிங், குயின், சோல்ஜர்ஸ், இந்த மாதிரி ஹியூமன், அந்த மாதிரிலாம் ஒரு 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 இதெல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். அனிமல்ஸ் வந்து வேற ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். மேபி நான் உங்களுக்கு ஒரு குயிக்கா ஒரு பிக்சர் கூட காமிக்கிறேன். வெக்டர் எம்பெட்டிங்ஸ். அந்த எம்பெடிங் மாடல் வந்து எப்படி ஒர்க் ஆகுங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு மேபி ஸோ இந்த மாதிரி ஒரு இதை பாருங்க. ஸோ அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் இடத்துல ஸ்டோர் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி நம்ம என்ன வார்த்தை போட்டாலும் அது வந்து அதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவில் வந்து அது அது அழகா கேட்டகரைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணும். ஸோ அதுதான் இங்க இருக்க மெயின் ஒரு ஒரு பியூட்டி ஆக்சுவலா. அப்படிங்கும்போது நம்ம வாட் எவர் வி டூ இட் இஸ் இன் ஹை டைமென்ஷனல் ஸ்பேஸ் அண்ட் இட் இஸ் ஆர்கனைஸ்ட் வெரி கிளவர்லி பை தீஸ் எம்பெடிங் மாடல்ஸ். ஸோ தென் வந்து என்னன்னா, ஸோ இதுதான் நம்ம மெயினா டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்றதுக்கு, ஸோ அந்த லே அவுட், இப்போ வந்து நம்ம இப்போ ஒரு டெக்ஸ்ட் வந்து ப்ராப்பரா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. பட் இது புக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ இந்த புக் எடுத்துக்கலாமே. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லே அவுட் இருக்கும். ஸோ இங்கே தான் டெக்ஸ்ட் இருக்கும். இங்கே வந்து இந்த மாதிரி ஹெட்டிங் இருக்கும். ஸோ அப்புறம் இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் வந்து திடீர்னு வரும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய இதில் வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் வந்து அழகா எடுக்க முடியாது. இதில் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து இதை ப்ராசஸ் பண்ணும் அழகா நம்ம. ஸோ இப்போ இங்கே போனீங்க அப்படின்னா, இங்கே இப்போ வந்து கலர் இருக்கு. தென் வந்து பேசிக்லி சம் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸோ ஸோ நிறைய விஷயத்த வந்து நம்ம ப்ரீ ப்ராசஸ் பண்ணோம் அழகா. இப்போ நிறைய இங்கே சப் ஹெட்டிங்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ யூனிட் 1ன்னு இருக்கு. அப்போ யூனிட்லேயே 1.1 இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து நம்ம வெறும் இப்போ எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படின்னா இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம எடுத்துக்க முடியாது. பட் இது வந்து எந்த சாப்டர்ல வருது, தென் வந்து எந்த யூனிட்ல வருது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம்லாம் நம்ம அழகா இதை வந்து நம்ம ஒரு ப்ரீ ப்ராசஸிங் பண்ணி எடுக்கணும். ஸோ அதை நான் காமிக்கிறேன். மார்க் டவுன் ஃபார்மேட்னு சொல்லிட்டு இதை வந்து பிடிஎஃப்ல இருக்க டெக்ஸ்ட்டை நம்ம மார்க் டவுன் ஃபார்மேட்டுக்கு மாற்றி இதில் இருக்கிற அந்த ஹெட்டிங், சப் ஹெட்டிங்ஸ் எல்லாம் வச்சு நம்ம டெக்ஸ்ட்டை வந்து டெக்ஸ்ட், இமேஜ் எல்லாத்தையும் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸோ சில லைப்ரரிஸ்லாம் நமக்கு தேவைப்படும். ஸோ அது வந்து லைக் மார்க் டவுன் ஹெடர், டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர். ஸோ இதெல்லாம் லாங் செயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. அதுல இருந்து நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட் டாக்குமெண்ட் பேஸ்ட் ஆன் த ஹெடர்ஸ் ஃபார் ஸ்ட்ரக்சர்ட் சங்கிங். நமக்கு நம்ம அன்ஸ்ட்ரக்சர்ட் டெக்ஸ்ட் தான் டீல் பண்றோம். பட் அதை வந்து இன்னும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரக்சர்டா பிரேக் பண்ணி நமக்கு வந்து ராக் பைப்லைனுக்கு யூஸ் ஆகுற மாதிரி நம்ம பண்றதுக்கு இதெல்லாம் தேவை. அடுத்து வந்து there are like some basic things like shuttle or OS. இதெல்லாம் வந்து ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் தென் லைக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போறதுக்குலாம் வந்து இது ஒரு ஜென்ரிக் லைப்ரரிஸ் தான். யா ஸோ this is the framework. So we need embedding models like sentence transformer embedding model வந்து there's like one such model. So இதை நம்ம யூஸ் பண்ணி we can
ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ்ட் எம்பெடிங் மாடல் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ அதை வச்சு தான் நிறைய மாடல்ஸ் வந்து இன்னைக்கு பில்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இதுக்கும் வந்து இட் இஸ் லைக் யா ஸோ சென்டர் டிரான்ஸ்ஃபார்மர் எம்பெடிங்ஸ் இந்த மாடல் வந்து இட் இஸ் ரியலி ஹெல்பிங் அஸ் ஃபார் ரேக் பைப்லைன் ஆல்சோ. Yeah, again, just comparison with fine tuning. நமக்கு தெரியும் லைக் ஃபைன் டியூனிங்கும் வந்து நம்ம மாடலோட நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பண்ணுறதான் யூஸ் பண்ணுறோம். ராகும் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். பட் ஒரு சப்டைல் டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்னா, ஃபைன் டியூனிங் வந்து இட்ஸ் அ காஸ்ட்லி ப்ராசஸ். அதுக்கு நிறைய டேட்டா எடுத்து அதை ஸ்ட்ரக்சர்டாக வந்து அந்த மாடலே நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். அதுக்கு வந்து நிறைய டைம் எடுத்துக்கும். அதை பண்ணுறதுக்கு சில மாதங்கள் எடுத்துக்கும், மாதங்கள் எடுத்துக்கும். ப்ளஸ் அதுக்குன்னு ஒரு ரிசோர்ஸ் தேவை. அது வந்து நம்ம டெய்லிலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. பட் இது வந்து நீங்க ஒரு டாக்குமெண்ட் போட்டீங்கன்னா அடுத்த 2 நிமிஷத்துல உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ அதுதான் மெயினா. ஸோ பயங்கர அடாப்டிவா இருக்கும். நம்ம வந்து இன்டர்நெட் பேஜஸை கூட வச்சு நம்ம ரேக் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம சாட் ஜிபிடி ஸ்டார்டிங்லலாம் வந்து என்னன்னா, நீங்க கொஸ்டின் கேட்கும்போது சொல்லும், எனக்கு வந்து ஆகஸ்ட் 22 இயர் வரைக்கும் தான் எனக்கு நாலேஜ் இருக்கு, அதுக்கப்புறம் இருக்கிற எனக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸ்டார்டிங்ல நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல, பட் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். பட் இப்போ கேட்டிங்கன்னா அது இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும். அது வந்து ஒரு ரேக் பைப்லைன் தான். ஸோ அப்போ வந்து என்ன, இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணி அந்த அந்த வெப்சைட்ல இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எடுத்து அதை வந்து டைனமிக்காக ப்ராசஸ் பண்ணி நம்ம கேட்குற கொஷினுக்கு ஆன்சர் வந்து அது ஒரு அந்த ஒரு வெக்டர் ஸ்டோர்ல இருந்து நமக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ அப்போ ரேக் வந்து எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். பட் ரேக்குன்னு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு சிம்பிள் டாக்குமெண்ட் இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் ஆயிரக்கணக்கான டாக்குமெண்ட்ஸ் தான் ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஃபைன் டியூனிங் தான் நம்ம போகணும். ஏன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, நிறைய லைக் நிறைய டேட்டா இருக்கு, பெரிய செவரல் டிபிஸ் ஆஃப் டேட்டா இருக்கு. அப்படிங்கும்போது அப்போ நம்ம ஃபைன் டியூன் பண்ணோம். இங்கே வந்து நமக்கு ஒரு இது வந்து நம்ம we have to pick carefully when we want to go rag, when we want to fine tune அந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து இந்த இன்டர்நெட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைனமிக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் வேணுங்கும் போது நம்ம ரேக் கரெக்டாக இருக்கும். இப்போ அது வந்து நம்ம லைக் ரியல் டைம்ல நடக்கும். அண்ட் ஃபைன் டியூனிங் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு 6 months ஒன்ஸ், 1 year ஒன்ஸ் நம்ம வந்து அந்த அந்த டேட்டாவை எடுத்து நம்ம வந்து மாடலுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம். ட்ரைனிங் கொடுத்து அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அதோட கெப்பாசிட்டியை. ஸோ அட்லீஸ்ட் லைக் இது ரேகுக்கு சில ஸ்ட்ரென்த்ஸ் இருக்கு, ஃபைன் டியூனிங்க்கு சில ஸ்ட்ரென்த் இருக்கு. பட் ஃபைன் டியூனிங் இஸ் அ லாங் ப்ராசஸ். இது வந்து இட் கேன் பி டன் இன் மினிட்ஸ். ஸோ இதுதான் இருக்கிற டிஃப்ரென்ஸ். யா ஸோ ஸோ பேசிக்லி இது மெயினாக புரிஞ்சுக்கிட்டா போதும். தென் வந்து யா ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு இதில் என்ன டவுட்ஸ் இருக்கா? நம்ம கோடுக்கு போகலாம் இப்போ. ஸோ வேற ஏதாவது இருக்கா? Can you speak some? Can anyone speak? சார் யா சொல்லுங்க. சார் இப்போ ரேக்னா வந்து நம்ம கொடுக்குற queryக்கு வந்து அது சங்கா மாத்திட்டு அதுக்கப்புறம் நமக்கான அவுட்புட்டை ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது, அப்படிதாங்க சார்? அந்த மாதிரி தான். ஸோ அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் இப்போ வந்து என்னன்னா, நம்ம வந்து எந்த கொஸ்டின் கேட்க போறோமோ அது ரிலேட்டடான நாலேஜ் நம்ம வந்து அப்லோட் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுவோம், இல்லை சம் இமேஜ், ஸோ இல்லை வீடியோ, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நமக்கு நம்ம எதுல இருந்து கொஸ்டின் கேட்க போறோமோ அந்த டாக்குமெண்ட் நம்ம அப்லோட் பண்ணோம் ஆக்சுவலா. சரியா? ஸோ இப்போ இங்கே நான் கொடுத்த டாக்குமெண்ட்ஸும் சொல்லியிருப்பேன். 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் புக்கை நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ இதை அப்லோட் பண்ணிட்டு தென் வெக்டர் எம்பெடிங்ஸ்லாம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம கொஸ்டின் கேட்கும்போது தென் அகைன் அவர் கொஸ்டின் திஸ் இஸ் லைக் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேட்குறோம். அந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து நீ ஆன்சர் பண்ண அப்படிங்கிற மாதிரி. இது எப்படின்னா, நிறைய டாக்குமெண்ட் இருக்கு, அந்த டாக்குமெண்ட் கொடுத்து அதுல நம்ம கொஸ்டின் கேட்குற மாதிரி, அந்த மாதிரி பர்பஸ்க்கு ராக் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதான் சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்ல வந்து லைக் அந்த நாலேஜ் வந்து நமக்கு வந்து
நிறைய இப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி டேட்டாலாம் இருந்துச்சுன்னா நம்ம அதை பார்த்துட்டு ஓகே இவங்களுக்கும் அதே மாதிரி ட்ரீட் பண்ணலாம். இப்போ இதே மாதிரி ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு இருந்தது அவங்களுக்கு எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பைப்லைனா பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு 100 பிடிஎஃப் டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்னா கூட நீங்கள் அப்லோட் பண்ணி அதுல இருந்து நீங்கள் கொஷின்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம். பட் அவர் கொஷின் வில் ஆல்சோ கன்வெர்டட் as a வெக்டர் அண்ட் தென் இந்த வெக்டருக்கும் அந்த டோட்டல் வெக்டர் ஸ்டோர்ல இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5000 பாயிண்ட்ஸ் இருக்கு, 5000 வெக்டர் பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அந்த இதுக்கும் எது எது சிமிலரா இருக்கோ அதை எடுத்து நம்ம ரிட்ரீவ் பண்ணி கொடுக்கும். புரியுதா? சார் ம் எஸ் சார். சார் இப்போ வேற ஏதாவது டாக்குமெண்ட் கொடுத்து அதுல இருந்து அனலைஸ் பண்ணி சொல்லுன்னு சொல்றீங்களா சார்? அப்போ இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணி இப்போ ChatGPT சொன்னீங்கல்ல சார், அது எந்த மாதிரி சார் ஒர்க் ஆகுது? ஸோ அதுவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான். ஸோ இது நம்ம வந்து இப்போ இங்கே வந்து டாக்குமெண்ட் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு வெப் லிங்க்கும் கொடுத்து பண்ண முடியும். ஸோ இது வந்து என்னன்னா ஒரு நமக்கு தேவையான விஷயங்களை குயிக்கா எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு சிஸ்டம் இது. ஸோ அந்த நாலேஜ் வந்து ஃபவுண்டேஷன் மாடலுக்கு இல்லாம கூட இருக்கலாம். ஃபவுண்டேஷன் மாடல் சொன்னா அதுக்கு வந்து ரொம்ப ஜென்ரிக் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் இருக்கும். ஒரு ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி. இப்போ அவங்க கிட்ட வந்து நீங்க வந்து ஒரு சிம்பிளா எடுத்துக்கோங்க. ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணோம். அவங்களுக்கு அதை பத்தி சுத்தமா ஐடியா கிடையாது. அப்போ வந்து அவங்க கிட்ட இதான்ப்பா மேனுவல், இதை நீ படிச்சு பண்ணுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ராகுங்கிறது ஒரு ஒரு நாலேஜ், ஒரு காம்பேக்ட் நாலேஜ், ஒரு டாக்குமெண்ட்ல கிளியரா இருக்கு. இதுல ப்ராப்பரா எல்லாமே, அதாவது ரொம்ப ப்ரிசைஸா எழுதியிருக்காங்க. ஒரு ஒரு 500 பேஜஸ்க்கு எழுதியிருக்காங்க. அதை மட்டும் நீ குயிக்கா படிச்சு பண்ணுன்னு சொல்லிடுற மாதிரி. பட் எகெயின் நம்ம போயிட்டு இப்போ அந்த 500 பேஜஸ் படிக்கிறது வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கும். ஆனா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இங்க வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். அப்போ வந்து நான் வாட் ஐ டு டூ ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொஸ்டின் கேட்டா அதுக்கேற்ற ஆன்சர் வந்து இது கொடுத்துரும். அப்போ நம்ம 500 பேஜஸ் படிக்க தேவை. நம்ம 500ல நம்ம எடுத்து இதை ஓப்பன் பண்றது எப்படி, இது எப்படி ஆப்ரேட் பண்றது, அந்த மாதிரி கேட்டா அந்த மாதிரி ஆன்சர் கரெக்டாக கொடுத்துரும். பட் புக்ஸ்ல வந்து என்னன்னா நிறைய ஸ்கீமேட்டிக் போட்டு நிறைய ஹிஸ்ட்ரி கொடுத்து அந்த மாதிரி ஒரு 500 பேஜஸ்க்கு எழுதியிருப்பாங்க. ஆனால் நமக்கு தேவைப்படுற கண்டென்ட் வந்து ரொம்ப சின்ன கண்டென்ட்டாக தான் இருக்கும். இன்னொன்று நமக்கு மாடல் வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணி அழகா நமக்கு புரியுற மாதிரி நம்ம கொஸ்டின் எந்த லாங்குவேஜ்ல கேட்கறோமோ அதுக்கேற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ வந்து ஈஸியா நம்மளால வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த நாலேஜ். ஸோ அதுக்கு தான் அந்த ரேங்க் பைப் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று ஒரு ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம், ஒரு டாக்டர் வந்து ஒரு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறாரு. இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற விஷயத்த வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு என்ன சொல்றது, அதை வச்சு நம்ம வந்து இவங்களுக்கு என்ன டிசீஸ் இருக்குன்னு ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து எல்எல்எம் வச்சு ப்ளஸ் இந்த டாக்குமெண்ட், இது ஒரு டாக்குமெண்ட் தானே. ஸோ இந்த டாக்குமெண்ட் நீங்க அப்லோட் பண்ணி, ஸோ எல்எல்எம்க்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கும், ப்ளஸ் இங்கே சில டேட்டா இருக்கு. இது ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது நமக்கு இன்னும் அக்யூரேட்டா ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ராக் வந்து உங்களுக்கு பண்ண தான் தெரியும். பட் ஒரு பேசிக் ஒரு எக்ஸாம்பிள் இதை நான் சொன்ன மாதிரி நீங்க இன்டர்நெட்ல இருந்து சில டேட்டாவை எடுத்து பண்றதுக்கும் இது பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ரேக் மட்டும் பத்தாது, ஏஜென்ட்ஸ் சொல்லிட்டு அது ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ பட் ராகும் தேவைங்க, சரியா? ஸோ அது வந்து ஒரு சில மோஸ்ட் ரெலவெண்ட் வெப்சைட்டை ஃபில்டர் பண்ணி அந்த வெப்சைட்ல இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த மாதிரி வெக்டர் எம்பிட்டிங்ஸ்ல ஸ்டோர் பண்ணி தென் நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு எது ரெலவெண்டா இருக்கு அப்படின்னு அந்த வெக்டர் ஸ்பேஸ்ல அதை சர்ச் பண்ணி தென் ரெட்ரீவ் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ இன்னைக்கு பார்க்குற எல்லா சிஸ்டம்லயும் ஒரு ரேக் கண்டிப்பா இருக்கும், ரேக் இல்லாம இருக்காது. ஸோ அப்போதான் நமக்கு லேட்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ரிலவெண்ட் ஆன்சர்ஸ் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? எஸ் சார், தேங்க்யூ சார். Okay, so it has a many purpose. ஸோ இது வந்து ஒன்று வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங் சிம்பிள் வந்து என்னன்னா, இப்போ ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் புக் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க ஒரு ChatGPT போட்டு கொஸ்டின் கேளுங்க, ஒரு 12th ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா
அது அதுக்கு ரொம்ப ஜென்ரல் நாலேஜ் ரொம்ப ஜென்ரலா இருக்கனால அது ரொம்ப அட்வான்ஸ்டா கூட உங்களுக்கு சொல்ல வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தேவையில்லாத சில டாபிக்ஸ கூட அது சொல்லும். நீங்க என்னதான் கொஸ்டின்ஸ் கேட்டாலும். பட் அதே நீங்க அந்த 12th ஸ்டாண்டர்ட் புக்க அப்லோட் பண்ணிட்டு கொஸ்டின் கேட்டீங்கன்னா, அதுல இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட்டா எடுத்து உங்களுக்கு அத வந்து உங்களுக்கு சொல்லி சொல்ல ட்ரை பண்ணும். ஸோ நீங்க ஏதாவது சில கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா, அது அந்த அந்த புக்ல இல்ல அப்படிங்கும்போது, அந்த கொஸ்டின வந்து ஆன்சர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லும். இந்த புக்ல நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் இல்ல. ஸோ ப்ராபபிலி அது உங்களுக்கு இல்ல. ஸோ அது நீங்க படிக்க தேவையில்லங்கிறது கிளியரா சொல்லிடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இன் அட்வான்ஸ் ஸ்டேஜஸ் லைக் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் லைக் வேர் யூ கேன் யூஸ் ராக் அந்த மாதிரி. பட் இந்த மாதிரி சினாரியோஸ் எங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுமோ, ஸோ அங்கெல்லாம் வந்து வி கேன் திங்க் ஆஃப் ராக். ஸோ yeah. So basically, this is just a comparison. So இப்போ நம்ம வந்து ஒரு பேஸ்லைன் மாடல். ஸோ ஒரு நார்மல் எல்எம்மோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஜென்ரிக்கா இருக்கும். பட் இதே வந்து நம்ம ராக் அண்ட் ஃபைன் டியூன் மாடல்லாம் வச்சு பண்ணோம்னா நமக்கு வந்து ரொம்ப இந்த ஆன்சரை பாருங்க. The renewable energy has been increasing significantly in the world. Renewable energy sources now provide over a 12% of global energy consumption, up from 6% in the 2000. இது வந்து இந்த பேசிக் மாடலுக்கு இருக்கிற நாலேஜ். பட் இங்க வந்து நம்ம இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2000 லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2000 சம்திங் மேபி ஸோ யா யா ஸோ இது வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் பழைய டேட்டாலாம் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் லைக் 2021 2020. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரீசெண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம குயிக்காக அட்டாச் பண்ணி நம்ம பண்ணும்போது நம்ம கரெக்டாக அந்த சில கொஷின்ஸ் கேட்கும் போது அது நமக்கு இன்னும் அக்யூரேட்டாக ஆன்சர் கொடுக்கும். ஸோ இதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம அந்த மாடலுக்கு தேவைப்படுற ரொம்ப மோஸ்ட் ரிலவெண்ட் நாலேஜ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை அட்டாச் பண்ணி அதை ரேக் மூலியமா அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் அக்யூரேட்டான ஆன்சர் கொடுக்கும். ஸோ இதுதான் சிம்பிள் ஆன்சர் ஃபார் ரேக். ஏன் ரேக் பண்ணுறோம் அப்படின்னா. ஓகே, ஸோ yeah, let's go back to the code. So first வந்து I will share this files, documents. I will share maybe RAG demo. Sorry. Yeah, so I will share it in சரவண், நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது இதுல போடுறீங்களா? மீன்வைல் இந்த க்ளோஸ் வெக்டர் ஃபைண்ட் பண்ண 3 மெத்தட்ஸ் கிளியரா சொல்ல முடியுமா சார்? ஓகே, ஐ வில் செக் கொசைன் சிமிலாரிட்டி ஒன்ஸ் அகைன். யா, ஸோ நீங்க பேசுனீங்கன்னா எனக்கு ஈஸியா புரியும். நீங்க மெசேஜ் போட்டீங்கன்னா அதை நான் இதை பார்த்தா தான் எனக்கு சொல்ல முடியும். ஸோ எனிவே, ஐ வில் கோ பேக் டு திஸ் 3 மெத்தட்ஸ். யா, ஸோ கொசைன் சிமிலாரிட்டி, யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ், டாட் ப்ராடக்ட். இப்போ கொசைன் சிமிலாரிட்டிங்கிறது வந்து என்னன்னா ஒரு 2 வெக்டரோட ஆங்கிள். இப்போ லெஸ் தென் 5 டிகிரி 10 டிகிரினா அது இப்போ இது வந்து நல்ல இந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து அந்த 2 வெக்டரும் வந்து பக்கத்துல இருக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆங்கிள் இப்போ வந்து ஒரு 2 லைனுக்கு இருக்க ஆங்கிள் கம்மியா இருந்ததுன்னா 2 பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். 90 டிகிரி இருந்ததுன்னா தூரமா இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி. ஸோ ஜஸ்ட் அந்த கொசைன் சிமிலாரிட்டி ஆங்கிளை வச்சு மட்டுமே நம்ம வந்து
நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஸோ அது வந்து இட்ஸ் a வெரி சிம்பிள் அப்ரோச். யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ்ங்கிறது வந்து இன்னும் சிம்பிளா எப்படி யோசிக்கிறதுனா, 2 பேர் எவ்வளவு தூரமா இருக்காங்க. டிஸ்டன்ஸ் இப்போ நீங்க 2 பேர் இருக்கீங்கன்னா, உங்களுக்கு பக்கத்துல இடையில 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து அ ஸோ அ யாஹ்! ஸோ திஸ் இஸ் யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ். டாட் ப்ராடக்ட் வந்து நம்ம 2 வெக்டருக்கும் வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அ நீங்க இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ். ஸோ பேசிக்கலி வேற ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். மேபி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். cos theta equal to a dot b by இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? cos theta இந்த a dot b cos theta. ஸோ ஒரு 2 வெக்டர் அதாவது mod a mod டைம்ஸ் mod b cosine theta இந்த மாதிரி நம்ம இந்த a dot bங்கிறது வந்து ஜஸ்ட் லைக் a dot product. ஸோ நீங்க a dot b அப்படிங்கிறத ஒரு 2 வெக்டருக்கு நீங்க ஃபைண்ட் பண்ற மாதிரிலாம் நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஃபார்முலா போட்டு யூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. பேசிக் ஃபார்முலா தான் அது. நீங்க டாட் ப்ராடக்ட் அது எல்லாருமே படிச்சிருப்பீங்க. 12th ஃபர்ஸ்ட் இயர்ல எல்லாமே படிச்சிருப்பீங்க அதை. ஸோ அந்த ஃபார்முலா தான். அதை வச்சு நம்ம வந்து பாசிட்டிவ் வேல்யூவா இருந்தா அது தேர் இன் த சேம் டைரக்ஷன். 0வா இருந்ததுன்னா பர்பண்டிகுலரா இருக்குன்னு அர்த்தம். அப்போ 2 பர்பண்டிகுலரா இருக்கு அப்படின்னா அதாவது இந்த கொசைன் சிமிலாரிட்டி அண்ட் டாட் ப்ராடக்ட் இது கிட்டத்தட்ட சேமா இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் டாட் ப்ராடக்ட்ங்கிறது ஒரு ஃபார்முலா வச்சு பண்ணுவோம். பட் இது வந்து மேபி லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். அந்த ஒரு ஆங்கிள் வச்சு மட்டுமே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ்ங்கிறது இட்ஸ் மோர் லைக் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் 2 வெக்டர். ஸோ இது வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கு அந்த மாதிரி. ஸோ பேசிக்கலி நமக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் இன் திஸ் ஹையர் டைமென்ஷனல் ஸ்பேஸ்ல நம்ம சப்போஸ் நம்ம வந்து ஒரு கொஷின் கேட்குறோம். ஒரு பர்டிகுலர் கொஷின் அது வந்து இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, அப்போ இப்போ நம்ம அங்க பக்கத்துல எந்த வெக்டர் இருக்குன்னா இந்த 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 வெக்டருக்கு நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் வந்து இப்போ நான் கை வச்சிருக்கலாம் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இதுக்கு பக்கத்துல இது இருக்குன்னா இந்த 3 மெத்தட்ல எந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணாலும் மேபி இதுதான் நமக்கு ரிலவெண்டா இருக்கும். பட் இதே நம்ம வந்து கொஞ்சம் காமனான இடத்துல இருக்கோம். அப்போ வந்து இப்போ இந்த இடத்துல இருக்குன்னா ஒரு 3-4 வெக்டர் சுத்தி இருக்கு அப்படின்னா, அப்போ வந்து அதுல எது பெஸ்டா பிக் பண்ணும் அப்படிங்கும்போது கொசைன் சிமிலாரிட்டி இந்த மாதிரி சில அட்வான்ஸ்டு மெத்தட்ஸ்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பேசிக்கலி எவ்வளோ ஆங்கிள் எது நமக்கு பக்கத்துல இருக்கு, எது நமக்கு தூரமா இருக்கு அந்த மாதிரி நம்ம வந்து அதை ஃபைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து லைக் ஸோ ஹவு க்ளோஸ் இட் இஸ் ஆர் ஹவு ஃபார் அவே இட் இஸ் இதுதான் இங்க மெயின் ப்ராசஸ். அண்ட் ஸோ அதாவது மேத்தமெட்டிக்கலி அச்சீவ் பண்றதுக்கு இருக்கிற ஒரு 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் தான். இதுல ஏதாவது ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேபி ஐ கேன் ஷேர் திஸ் பிபிடிஸ் ஆல்சோ. நீங்க இதை மறுபடியும் எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஐ திங்க் இட்ஸ் வெரி சிம்பிள். என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ சிம்பிள் 2 வெக்டர் டாட் ப்ராடக்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி தான். ஸோ இதுதான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்க மேத்தமெட்டிக்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து இதை ஜஸ்ட் வந்து இந்த அவுட் ஆஃப் திஸ் 3 இந்த மெட்ரிக்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. கொசைன் சிமிலாரிட்டி, டிஸ்டன்ஸ் அண்ட் டாட் ப்ராடக்ட் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். எனிவே ஸோ வேற என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு? ஸோ டாக்குமெண்ட் அனுப்புனாதான் நமக்கு தெரியுமா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கெட் பண்ண முடியுமா? ஆமா, கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு டாக்குமெண்ட் அனுப்பிச்சாதான் தெரியும். ரேக் வந்து நீங்க எந்த டாக்குமெண்ட்டுமே அனுப்பாம ரேக் பண்ணவே முடியாது. ஸோ ரேக்கோட பேசிக் இதே வந்துன்னா நீங்க ஒரு நாலேஜ் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். அது பிடிஎஃபாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் புக்கு நான் சொல்றது காரணம் அது இல்லாமல் நம்ம ரேக் பண்ண முடியாது. ஸோ
நம்ம வந்து ரேக் பண்ணணும்னா நமக்கு சில மெட்டீரியல் ஸ்ட்ராங்கா கையில இருக்கணும். ஒரு இப்போ ஒண்ணும் இல்ல. ஒரு ம் நான் திரும்ப திரும்ப சொன்னாலும் பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஆ இப்போ இந்த ஃபவுண்டேஷன் மாடல் ஒரு டீனேஜர், ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து இருக்கிறது வந்து மேபி ஃபைன் டியூன் மாடல். அகைன் நம்ம வந்து இங்க வந்து ராக் போயிடலாம் அடுத்த ஸ்டேஜ்ல. இந்த ராக் வந்து இப்போ இந்த பையனை நம்ம வந்து இந்த ஃபவுண்டேஷன் மாடல் நம்ம இந்த மாதிரி மாத்தணும் அப்படின்னா இதுக்கு நடுவில் என்ன நடந்திருக்கு? ஸோ அவர் மெடிக்கல் காலேஜ் போயிருக்கணும், ஹாஸ்பிட்டலில் ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும். இந்த நாலேஜ் வந்து தேவை. இந்த நாலேஜ் இருந்ததுன்னா அவங்க வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்துடலாம். கரெக்டா? அப்போ இந்த நாலேஜ் வந்து ஒரு புக்ல இருக்கும். ஒரு எத்தனை புக் இருக்கும்? மெடிக்கல் காலேஜ்ல ஒரு 5 வருஷம் படிக்கிறாங்கன்னா, ஒரு ஒரு 40 சப்ஜெக்ட் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த 40 சப்ஜெக்ட்டோட மெட்டீரியல் வேணும் நமக்கு. அடுத்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணியிருப்பாரு. 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பாரு? ஒரு 10,000 பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பாருன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ அந்த 10,000 பேஷண்ட்டுக்கு என்ன சிம்ப்டம்ஸ் கண்டுபிடிச்சாரு? அதுக்கு என்ன மெடிசின் குடுத்தாரு? இந்த நாலேட்ஜ். ஸோ அப்ப இந்த 10,000 40 ஆ சப்ஜெக்ட்ஸ் பிளஸ் ஒரு 10 இந்த 10 வருஷமா ஒர்க் பண்ணதுக்கு எகைன் ஒரு 10 புக் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மொத்தமா இந்த 50 புக்ஸ் தான் நாலேட்ஜா நம்ம வச்சிருப்போம். இந்த 50 புக்ஸ் நமக்கு ஒரு 50 பிடிஎஃப் டாக்குமெண்ட்டா இருந்துச்சுன்னா, நம்ம அத வச்சு ரேக் பண்ணோம்னா, இந்த ஃபவுண்டேஷனல் மாடல் வந்து இம்மீடியட்டா இந்த அட்வான்ஸ்டு மாடலா மாறிடும். ஸோ அப்போ இங்க என்ன பண்ணணும்? நம்ம அட்வான்ஸ் மாடலா மாறணும்னா நமக்கு அந்த அந்த நாலேட்ஜ் வேணும். ஸோ அந்த நாலேட்ஜ் வந்துட்டு ரொம்ப குயிக்கா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுதான் ராக்ல இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஃபைன் டியூன் மாடல்ல அதுக்கு வந்து ஒரு லென்த்தி ப்ராசஸ். அது வந்து லென்த்தி ப்ராசஸ்னா எப்படி நீங்க 10 வருஷம் டைம் எடுத்துக்கலாம். இங்க போய் அவர் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சு, அப்புறம் 10 வருஷம் ஒர்க் பண்ணி, இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, ஒரு 15 வருஷம் டைம் ஸ்பேன் இருக்கும். பட் பட் அத வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷத்திலே அச்சீவ் பண்ணோம்னா, அதுதான் ராக். ஸோ பட் அதுக்கு ராக் கண்டிப்பா அந்த நாலேட்ஜ் டாக்குமெண்ட்ஸ் இல்லாம நம்மளால பண்ணவே முடியாது. ஸோ ஐ திங்க் யூ கைஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். யாஹ். ஸோ அருண் அந்த இது போஸ்ட் பண்ணிட்டீங்களா? நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன்ல ஒரு அது அந்த கோட் இதுல ஷேர் பண்றீங்களா? Yeah, yes, sir. Sure. Just a minute. ஸோ எத்தனை பேர்கிட்ட வந்து எல்எம் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க? எல்லாரும் பண்ணிருக்கீங்களா எல்எம் ஸ்டுடியோ? ஓகே, ஓகே. ஸோ என்ன மாடல் யூஸ் பண்ணீங்க மகாலட்சுமி? கேன் யூ ஸ்பீக்? என்ன மாடல் யூஸ் பண்ணிருக்கீங்க? ஜெம்மா வச்சு யூஸ் பண்ணேன் சார். ஓகே, ஓகே, ஃபைன். யா ஐ திங்க் தென் விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருக்குல்ல உங்ககிட்ட? எஸ் சார். ஓகே, ஓகே, ஃபைன். யா ஸோ இப்போ ஒரு கோட் வந்து இதுல ஷேர் பண்ணுவோம் சரியா? ஸோ ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எல்எம் ஸ்டுடியோல வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, இங்க இந்த டெவலப்பர்ன்னு சொல்லிட்டு ஒரு மேபி ஐ வில் எஜெக்ட் திஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லோக்கல் மாடலை வந்து நம்ம இங்க ஹோஸ்ட் பண்ணணும். நம்மளோட லோக்கலா நம்ம யூஸ் பண்றதுக்கு. இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் நான் டெவலப் பண்ணி வச்சிருக்கேன். ஜெமா 2, ஜெமா 3, குவான் 2, தென் லாமா, எல்லாம் அது ஜிபிடி ஓப்பன் சோர்ஸ். ஸோ அதில் வந்து 20 பில்லியன் அண்ட் 120 பில்லியன் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்னன்னா பெட்டர் ஒரு ஜெமா ஜெமா 2 எடுத்துக்கோங்க. ஜெமா 2 பில்லியன் இந்த மாடல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் ஜெமான்னு போட்டிங்கன்னா அதில் 2 பில்லியன் இல்லைனா வந்து ஒரு 2 ஜிபிக்கு கம்மியாக ஏதாவது மாடல் இருக்கும். ஸோ அந்த மாடல் தான் நான் சொல்கிறது. ஸோ அது எடுத்துக்கோங்க சிம்பிள். ஏன்னா லைட் வெயிட் மாடல்ங்கிறதால நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணிக்கலாம். கேக்குதா? சொல்லுங்க. சார் நான் ஜெமா 2B தான் சார் டவுன்லோட் பண்ணேன். ஆனால் அது வந்து 740 to 800 MB சம்திங் அவ்வளோதான் சார் காமிச்சிச்சு. இன்ஸ்ட்ரக்டியூன்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட் இருக்கு. நீங்க இன்ஸ்ட்ரக்டியூன் போட்டால் தான் அது நீங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். நீங்க அதாவது வேற ஏதாவது வேரியேஷன் டவுன்லோட் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அதுலேயே குவான்டைஸ்ட்னு சொல்லிட்டு
நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாடல் எடுத்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ பட் ஆனால் அந்த ஒரு டூ ஜிபி அந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஐ மீன் எனி மாடல் இஸ் ஃபைன் இப்போதைக்கு நம்ம டெமோ பார்க்கறதுக்கு. பட் நல்ல மாடல் தான் நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். சரிங்களா? ஸோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் ஹியர். But anyway, so I will repeat this one more time, but we can start like maybe இப்போ இங்க வந்து என்னன்னா we have like a developer chat and my models discover சொல்லிட்டு இருக்கும். பட் டிஸ்கவர்ல போயிட்டு நம்ம மாடல் டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ இதெல்லாம் முன்னாடி சொல்லியிருப்பேன். ஸோ தென் மை மாடல்ஸ்ல நமக்கு இருக்கும். ஸோ இங்க வந்து we have to pick some model. ஸோ இங்க வந்து we can pick anything like Gemma 2 and then இதை நம்ம லோட் பண்ணிட்டோம்னா தென் இங்க வந்து ரெடின்னு வந்துடும். சப்போஸ் இங்க வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தீங்கன்னா இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து we are kind of like செட்டிங் சம் லோக்கல் ஹோஸ்டிங். ஸோ இப்போ வந்து இது இங்க பண்ணிட்டோம்னா then we can go here. So maybe a little bit walk through this part. So any doubts so far? சொல்லுங்க மகாலட்சுமி. No sir, no doubt sir. ஓகே. ஸோ அருண் இந்த ரேக் டெமோ ப்ளஸ் அந்த புக் நான் ஒன்று 12th சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் ஒரு புக் அமைச்சிருப்போம், அதையும் அப்லோட் பண்ணுங்க. அதுவும் தேவை. எஸ் சார், அது அப்லோட் ஆகிட்டு இருக்கு சார். கொஞ்சம் ஓகே ஓகே. ஓகே, நம்ம ஜஸ்ட் ஒரு வாக் த்ரூ பண்ணிட்டு நம்ம முதல்ல என்னோட மிஷினில் டெஸ்ட் பண்ணுவோம். தென் வந்து we can also do it in your machine. Okay, யார்கிட்ட மிஷின் இருக்கோ you can share your screen and share the screen, we can do it. So basically so maybe I will restart so நம்ம 12th book வந்து பண்றதுக்கு it took 9 minutes. So வெக்டர் ஸ்டோர்ல ஃபுல்லா நம்ம இந்த எம்பெடிங்ஸ் பண்றதுக்கு it took 9 minutes. But anyway, so basically these are the libraries. So as I said, like we need the sentence transformers for embedding model. Then one day we need the LangChain framework and Spacy layout to capture all sort of layouts in the PDF document and madri. So like these are some libraries we use. So maybe you can read about this. இன்னொன்று எல்லாமே இது வந்து பைத்தான்ல தான் பண்ணிப்போம். So I'm not covering anything related to Python, but I will tell the logic. நீங்க என்ன பண்ணலாம்னா இது வந்து இது என்னவா இருக்குங்கிறது நீங்க again இது எல்லாமே வந்து ஒரு ரொம்ப ஜென்ரிக்கா அந்த லாஜிக் தெரிஞ்சிச்சுனாவே உங்களுக்கு நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் பேக்ரவுண்ட் இருக்கனால உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். சில சின்டெக்ஸ் தான் மாறும். சரியா? நீங்க சாட்ஜிபிடியில கூட வந்து இந்த சில போர்ஷனை வந்து நீங்க காப்பி பண்ணி இது என்ன கிளாஸ் இது இதுக்கு யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். பட் so we can start here. First வந்து as I said நம்ம என்ன பார்த்தோம் ராகுக்கு. So we need some like documents. அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து we give it, I mean we break the document into several chunks. Chunking. So இது இருக்கு. அந்த chunking பண்ணதுக்கு அப்புறம் we need to give it to the embedding model. Then this embedding models will create vector embeddings in a higher dimensional space. அதாவது ஒரு நம்பர்ஸா ஒரு higher dimensional spaceல அது வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இது வந்து நம்ம இங்க வந்து கோடா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து so this class is to initialize like the process. So இதுல வந்து நமக்கு வந்து ஒரு 3 major steps இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து we need to create a vector store. இப்போ வந்து அந்த வெக்டர் ஸ்டோர் தென் வந்து சங்கிங். இந்த சங்கிங்கும் வந்து என்னன்னா there are like several methods. நான் சொல்லியிருப்பேன் ஒரு லைனா கூட சங்க் பண்ணலாம், ஒரு பேராகிராஃபா சங்க் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ இது நான் எப்படி இங்க சங்க் பண்றேன் அப்படின்னா ஒரு 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 சப்செக்ஷன் இப்போ ஒரு லைக் ஒரு யூனிட் இருக்கும், அதுல நிறைய சாப்டர்ஸ் இருக்கும்.
இல்லை மேபி லைக் ஒரு செக்ஷன்ஸ் இருக்கும், சில சப்செக்ஷன்ஸ் இருக்கும். லைக் யூனிட் 1 அப்புறம் அதில் 1.2 ஒரு செக்ஷன் இருக்கும், அப்புறம் 1.2.1 இந்த மாதிரி வந்து ஒரு சப்செக்ஷன்ஸ் இருக்கும். அப்போ வந்து இதுல இருக்கிற வந்து இந்த டிஃப்ரெண்ட் இந்த 3 லெவல் ஆஃப் ஹைரார்க்கியில் வி ட்ரை டு பிரேக் இட். நான் காமிக்கிறேன் எப்படி வரும் சொல்லிட்டு. ஸோ இது வந்து என்னன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் செக்ஷன் சப்செக்ஷன்ஸ் அண்ட் டைட்டில் இதை பேஸ் பண்ணி வி ட்ரை டு ஸ்பிளிட் த சங்க். ஸோ இதே நம்ம ஒரு சென்டென்ஸ் 2 சென்டென்ஸ் வச்சு பண்ணலாம். தட் வில் பி மோர் டைம் கன்சியூமிங் திங். ஸோ இது வந்து 10 நிமிஷம் எடுத்தது, பட் இட் மே பி டேக்கிங் மோர் டைம். ஸோ அதனால இந்த prototype, I think it's very much we don't need really so much details. So first one, we need to set up some vector DB. So and then so நம்ம அந்த vector DB set create பண்ணிட்டு then வந்து நம்ம we need to also set up some embedding model. then வந்து ஒரு chunking function வந்து இருக்கணும் நமக்கு. லைக் ஒரு எப்படின்னா நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம், ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்ல இருக்க கண்டென்ட்டை கொடுக்குறோம்னா அதை வந்து இது சங்கா மாற்றி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இது எப்படி பிரிக்குன்னா இந்த மாதிரி ஒரு டைட்டில் தனியாக சூஸ் பண்ணுவோம், தென் ஒரு செக்ஷன், அதாவது ஒரு டைட்டில் எப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாப்டர் தனியாக பிரிக்கும், அப்புறம் அந்த சாப்டர்ல இருக்க சப்செக்ஷன் தனியாக பிரிக்கும், அப்புறம் அந்த சப்செக்ஷனுக்குள்ள இருக்கிற இன்னொரு சப்செக்ஷன் தனியாக பிரிக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சாப்டர் ஒரு யூனிட்டுக்குள்ள நமக்கு ஒரு 50 சங்க்ஸ் கூட இருக்கலாம். அந்த மாதிரி சிம்பிளா சொல்லணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் பண்ணாலும் ஸோ இங்கே வந்து வெக்டர் டிபி ஜஸ்ட் கிரியேட் பண்ணுறோம், ப்ளஸ் அதுக்கு எம்பெடிங் மாடலை செட் பண்ணுறோம், இவ்வளோதான். பட் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் ஸ்டோர் வந்து நமக்கு ஒரு டேட்டா பேஸ் மாதிரி நம்ம அதை ஒன்று கிரியேட் பண்ணோம். ஸோ அது வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டோர் இன் ட்ராகன் சொல்லிட்டு நம்ம வந்து இந்த டாக்குமெண்ட் சங்க் அப்புறம் மெட்டா டேட்டாங்கிறது லைக் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் நான் சொன்னல, செக்ஷன் சப்செக்ஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணால் அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ பேசிக்லி we need to store something. Whatever we do, we need to store that chunk and then the metadata. Again, இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு ஹையர் டைமென்ஷனல் வெக்டர் நம்பர்ஸாக தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். So that is one more thing you need to know. So yeah, so this is more like a functions that used to create like the major elements in the RAG pipeline. So maybe இதை நீங்க ரீட் பண்ணா you get an idea. So at least like இதுல மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த சென்டென்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எம்பெடிங் மாடல். ஸோ அது வந்து தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். தென் சங்கிங் எப்படி பண்றோம், ஸோ தட் இஸ் அனதர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். தென் இதெல்லாம் நம்ம எப்படி ஸ்டோர் பண்றோம், எங்க ஸ்டோர் பண்றோங்கிறது தான் இந்த பிளாக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒரு மோஸ்ட் க்ரூஷியல் ஸ்டெப்னா வந்து இட் இஸ் கிரியேட்டிங் ஐ மீன் ஓகே திஸ் இஸ் ஜென்ரல் ஃபங்க்ஷன், பட் தென் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து ஓகே வி ஹாவ் அ பிடிஎஃப். இப்போ இந்த புக்கு ஓகே இது இங்கே பார்த்தா இந்த மாதிரி தான் வரும். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஓகே இந்த புக்ஸ் வந்து இப்போ நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இது வந்து யூனிட் 1.1ல இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. தென் 1.1.1ல ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இந்த மாதிரி இருக்கு. சரியா, இந்த மாதிரி வந்து நமக்கு எல்லா கண்டென்ட்டும் இந்த மாதிரி இருக்கு இங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்புட்டா கொடுக்கோம் நம்ம மாடல் கிட்ட. இதை வந்து நம்ம சங்கா கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் சொல்லியிருப்பேன் என்னன்னா ப்ரீ ப்ராசஸிங் பண்ணி அதை வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்ல ஸ்டோர் பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ மேபி கேன் கோ பேக் டு த ஸ்லைட். ஸோ இப்போ இந்த சங்கா மாத்துறதுக்கு there is like we need some pre-processing. ஸோ சங்க்றது அந்த ப்ரிசைஸ் டெக்ஸ்ட். இங்க வந்து இப்போ ஒரு சங்க் எப்படி இருக்கும் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம்னா மேபி இது ஒரு ஓகே ஐ திங்க் இது வரைக்கும் ஒரு சங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஒரு சங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது வந்து நம்ம பிரிக்கணும்னா கரெக்டாக எடுக்கணும். நம்ம இங்கே இந்த பேஜை வந்து இந்த பேஜில் இந்த டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்கு நம்ம சில ப்ரீ ப்ராசஸிங்லாம் பண்ணோம். ஸோ அதை பண்ணுறதுக்கு இந்த மார்க்டவுன் ஃபார்மேட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ மார்க்டவுன் ஃபார்மேட் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 12th பிடிஎஃப் புக்கை வந்து நம்ம மார்க்டவுன் ஃபார்மேட்டில் பண்ணும்போது ஸோ நமக்கு வந்து இந்த test.mdன்னு சொல்லிட்டு இந்த ஒரு செட்டப்ல வரும். ஸோ இது வந்து பாருங்க க்ளீனா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன நமக்கு இருக்கு, இமேஜ் இருக்கு, tntextbooks.in இந்த மாதிரி நிறைய சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு. வால்யூம் 1 அப்படிங்கிற டாபிக் இருக்கு. தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் எடிஷன், ரிவைஸ்ட் எடிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஈஸி டு ரீட் அந்த மாதிரி. ஸோ முன்னாடி வந்து நமக்கு வந்து புக்ஸ்ல வந்து நிறைய ஃபேன்சியா லே அவுட்லாம் இருக்கும். பட் அதை வந்து இங்க வந்து இந்த மார்க்டவுன் ரீடர் வந்து லைக் மார்க்டவுன் ஃபார்மேட்ல நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ்ல கிளீனா, பட் ஸ்டில் சில இடத்துல இந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும். பட் நம்ம வந்து எவ்வளோ சூப்பராக இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரேக் வந்து அக்யூரேட்டா இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த ஸ்பேசி அப்படின்னு ஒரு லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லைப்ரரி இட் இஸ் நாட் ஃப்ரேம் ஒர்க், ஐ திங்க் இட்ஸ் லைப்ரரி. ஸோ அந்த லைப்ரரி வந்து இந்த டாக்குமெண்ட் பார்சிங் வந்து ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்டாக பண்ணுது. நாங்கள் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் அங்கே டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டா இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ பாருங்க, இப்போ இந்த இன்ட்ரோடக்ஷன் 1.1ல என்னென்னலாம் இருக்கு, கிளியரா இருக்கு. இப்போ இது வந்து மார்க்டவுன் ஃபார்மேட்டுக்கு மாத்தியாச்சு. மார்க்டவுன்ல இப்போ இந்த ப்ரீ ப்ராசஸிங் பண்ணிட்டோம். நம்ம சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஒரு மாதிரி ஃபார்முலாஸ்லாம் சில இதெல்லாம் மிஸ் ஆகும். பட் ஸ்டில் லைக் அது ரொம்ப ஒரு சின்ன சின்ன ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் சம்திங் வந்து மிஸ்டேக் ஆகும். ஹவெவர் வி யூஸ் குட் மாடல்ஸ். பட் நம்ம இன்னும் அக்யூரேட்டா பண்றதுக்கு இன்னும் சில அட்வான்ஸ்டு மாடல்ஸ்லாம் இருக்கு. லைக் ஸ்பேசி லைப்ரரி தாண்டி இன்னும் மார்க்கர்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரிலாம் இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா நமக்கு அக்யூரேட்டா வரும். ஸோ பேசிக்லி அந்த புக்கை வந்து நம்ம இந்த மார்க்டவுன் ஃபார்மேட்ல நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா அது ஒரு ப்ராப்பரா ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ் ஒரு ஒரு ஈஸி ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கும் அது அந்த மாதிரி. ஸோ அது வந்து இந்த பிளாக்ல நம்ம பண்ணிடுறோம். ஏன்னா இது ஒரு ப்ரீ ப்ராசஸிங். இது பண்ணாதான் வந்து வி கேன் கன்ஸ்ட்ரக்ட் அ வெரி குட் வெக்டர் ஸ்டோர். ஸோ தென் இந்த இதுல என்ன பண்றோம் அப்படின்னா we are breaking this markdown, the test.md இதை நம்ம மார்க்டவுனா மாத்தி வச்சிருக்கிற அந்த ஒரு டாக்குமெண்ட், அதை வந்து we can create as a chunk. ஸோ இந்த கெட் சங்க் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்ணோம்னா இங்க இருக்கு பாருங்க கெட் சங்க். ஸோ இது வந்து நான் சொல்லியிருப்பேன், ஒரு யூனிட் இப்போ 10 யூனிட் இருக்குன்னா அதுல ஒரு யூனிட்டை அந்த ஒரு யூனிட்டுக்குள்ள எத்தனை செக்ஷன்ஸ் இருக்கு, சப் செக்ஷன்ஸ் இருக்கு, அப்போ அது ஒரு சப் செக்ஷனா அது ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அப்படின்னா நான் ஒரு செலக்ட் பண்ணி காமிச்சிடலாம், அந்த ஒரு பர்டிகுலர் சங்கை மட்டும் நம்ம தனியா ஸ்டோர் பண்ணும். இப்போ அந்த மாதிரி நமக்கு மொத்தமா ஒரு இந்த 500 பேஜஸ்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5000 சங்க்ஸ் வரலாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி. ஸோ சின்ன சின்ன சங்க்ஸா நம்ம வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிடணும். ஸோ இந்த பிளாக் வந்து each chunk will have 512 dimension vector. ஸோ சொல்லிப்பேன், அது வந்து ஒரு சங்க் வந்து ஒரு வெக்டரா நம்ம மாத்திருப்போம். ஸோ அகெயின் அந்த வெக்டருங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு நம்பர். ஸோ நம்ம சங்க் எவ்வளோ பெருசு இருக்கோ, இப்போ நம்ம பெரிய சங்கா யூஸ் பண்றோம்னா அப்போ நம்ம நிறைய டைமென்ஷன்ஸ் தேவை. இல்லை நான் வந்து ஒரு 3 வார்த்தை சேர்த்து ஒரு சங்கா பண்றேன்னா அப்போ எனக்கு ஒரு 3 டைமென்ஷனல் வெக்டர்லயே நான் அதை பண்ணிட முடியும். பட் ஆனால் நமக்கு வந்து இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 லைன் 10 லைன் இருக்க மாதிரி ஒரு சங்க் இருக்கனால நம்ம வந்து 512 ஐ மீன் வெக்டர்ஸ் அந்த மாதிரி ஹையர் டைமென்ஷனல் வெக்டர்ஸ். ஸோ 512 டைமென்ஷன்ஸ் இருக்கு அந்த மாதிரி ஒரு லென்த் நம்ம யூஸ் பண்ணி ஸோ நம்ம வந்து வெக்டர்ஸாக மாற்றுறோம். ஸோ தென் ஹியர் திஸ் இஸ் த மெயின் இன்ஃபரன்ஸ் பார்ட். ஸோ வி கேன் லோட் எனி LLM. ஸோ நான் சொல்லியிருப்பேன் ரேக் பைப்லைன்ல LLM இஸ் வெரி வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ ஹியர் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேட்டா இண்டெக்ஸிங், இப்போ நான் சொன்னது வந்து இந்த டேட்டா இண்டெக்ஸிங் தான். முடிஞ்ச வரைக்கும் டேட்டா சங்க்ஸ் கிரியேட் பண்றோம், தென் வெக்டர் எம்பெடிங்ஸ் பண்ணி தென் அதை வந்து வெக்டர் ஸ்டோர்ல ஸ்டோர் பண்றோம். ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த பிளாக்ல இருக்கிறது. செகண்ட் வந்து நம்ம வந்து கொரி கொடுப்போம், தென் அகெயின் திஸ் கொரி வில் பி our query will be converted into again vectors through this vector embedding model. So then 5000 points already இருக்கு நம்ம வெக்டர். ஸோ நம்மளோட கொஸ்டினும் 5001 சங்கா இருப்பாங்க. அப்போ நம்ம சங்க் வந்து எதுக்கு பக்கத்துல இருக்கோ அதை நம்ம ரிட்ரீவ் பண்ணும்.
ஸோ இந்த ப்ராசஸ் இந்த டாப் கே சங்க்ஸ், ஸோ மோஸ்ட் ரிலவெண்ட் சங்க்ஸ் இல்லை மோஸ்ட் ப்ராபபிள் சங்க்ஸ் இல்லை மோஸ்ட் நியரஸ்ட் சங்க்ஸ் இந்த மாதிரி எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கலாம். ஸோ அதை பிக் பண்ணிட்டு பேக் டு விஷுவல் ஸ்டுடியோ கோட். யா ஸோ இப்போ இங்கே வந்து ஸோ வி ஹாவ் திஸ் எம்பெடிங் மாடல் வெக்டர் ஸ்டோர் டிபி. ஸோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து அதை கரெக்டாக நம்ம பேராமீட்டர்ஸ் டிஃபைன் பண்ணியாச்சு. தென் இங்கே வந்து என்னன்னா ரிட்ரீவரில் வந்து ஸோ நம்ம வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் நமக்கு நல்லா வரணும்னா அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 நியர்பை சங்க் நம்ம எடுத்து நம்ம சுற்றி ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அது அந்த 4-5 பேர் நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்காங்கன்னா அந்த 4-5 பேரை அந்த 4-5 சங்கு நம்ம எடுத்து நம்ம அதை வந்து ப்ராசஸ் பண்ணோம்னா நமக்கு அக்யூரேட்டாக ஆன்சர் இருக்கும். நம்ம பக்கத்தில் ஒரு சங்க் மட்டும் எடுத்தோம்னா சில டைம் அது வந்து நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குமான்னு தெரியாது. பட் ஒரு 4-5 சங்க் எடுத்து அதை ரீரேங்க் பண்ணி அப்புறம் நம்ம அதை பண்ணோம்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஆல்சோ மென்ஷன் திஸ் நம்பர் ஆஃப் சங்க்ஸ் 4 to 5. ஸோ நிறைய நம்பர் ஆஃப் சங்க்ஸ் அதிகமாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ யா கொடுத்தோன்னா the accuracy can be improved sometimes. So yeah, that's one more thing. Then இன்னொன்று வந்து என்னன்னா so we need to give some like subquery. So as I said, that is also very much important. And then இன்னொன்று நம்ம வந்து ஒரு மாடல் கூட இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு எனி எல்எல்எம்க்கு வந்து என்னன்னா if you want to interact, there is a prompt template. ஸோ அந்த prompt templateங்கிறது என்னன்னா ஸோ அது ஒரு கிட்டத்தட்ட இந்த மாதிரி டைப்ல இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் யூசர்ஸ் கொஸ்டின் சொல்லிட்டு நம்ம கொடுக்குற குறி. ஸோ இது எதுக்கு இந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா இது நிறைய டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட் ஒரு மாடலுக்கு ஒரு மாதிரி டெம்ப்ளேட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ வி கேன் ஆட் மோர் கான்டெக்ஸ்ட். ஸோ நம்ம டைரெக்டாக வந்து நம்ம கொஸ்டின் கேட்கறத விட இந்த மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்தோம் அப்படின்னா யூ ஆர் அ ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட் தட் ஆன்சர்ஸ் டு யூசர் ஃப்ரம் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இது வந்து எதுக்குன்னா இது ஒரு எல்எல்எம்க்கு இது ஒரு நோட்ஸ் மாதிரி ஒரு ஹிண்ட் மாதிரி. ஸோ நம்ம இந்த எல்எல்எம் வந்து என்ன வேலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி நம்ம கொடுக்கணும் இங்கே. ஸோ இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா யூ ஆர் அ ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட் தட் ஆன்சர்ஸ் டு கொஸ்டின் ஃப்ரம் டாக்குமெண்ட்ஸ். நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண போகிறோம் கரெக்டாக. அந்த டாக்குமெண்ட் இஸ் ஸ்டோர்ட் இன் அ வெக்டர் டேட்டாபேசஸ் அண்ட் த யூசர் கொரி அண்ட் ஃபியூ டாக்குமெண்ட்ஸ் ஆர் ப்ரொவைடட். ஸோ யூசர் வந்து கொரி கொடுப்பாங்க அண்ட் ஃபியூ டாக்குமெண்ட்ஸ் வில் பி அப்லோடட். Some of the documents may or may not be relevant to the user query, so you must decide carefully. Documents may contain direct answers, some hints to the answer the user's query. Only respond to the answer, don't give explanation about where the answer is coming. ஸோ இந்த மாதிரி நம்ம இதை வந்து எப்படி வேணாலும் எல்எல்எம்க்கு ஹிண்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பட் பேசிக்லி வி நீட் டு கிவ் மோர் கான்டெக்ட். நம்ம இந்த மாதிரி ஒரு கான்டெக்ட் வந்து ஒரு ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்ல கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்எல்எம் அந்த ஹாலுசினேஷன் ஆகுறதுலாம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ பட் ஸோ இங்க வந்து ஸோ திஸ் இஸ் லைக் அ டெம்ப்ளேட் அண்ட் ஹியர் யூசர் பார்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த யூசர் பார்ட்ல தான் நம்மளோட கொரி வந்து செக் பண்ணுவோம். ஸோ நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்ஸ்ல வந்து வி ஹேவ் மல்டிபிள் ஒரு ஹெட்டர் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ சில ஸ்டார்ட் ஆஃப் டோக்கன்ஸ் எண்ட் ஆஃப் டோக்கன்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ப்ரீட்ரெயின் மாடல் பில்ட் பண்ணும் போது அதுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் வச்சிருப்போம். அதே மாதிரி ராக்ல ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். அந்த டெம்ப்ளேட் நம்ம இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டோம்னா ஸோ நம்ம எல்எல்எம்க்கு நம்ம வி கிவ் மோர் கான்டெக்ட் அந்த மாதிரி. ஸோ இது இல்லாமலும் பண்ண முடியும். பட் தென் வி ஹேவ் டு கிவ் மோர். நம்மளே வந்து இந்த ப்ராம்ப்ட்லேயே இதெல்லாம் கொடுப்போம் அந்த மாதிரி. ஸோ நம்ம ப்ராம்ப்ட்ல கொஸ்டின் மட்டும் கேட்காம அதில் என்ன பண்ணணுங்கிறதும் சில டைம் நம்ம வந்து எல்எல்எம் சொன்னாதான் எல்எல்எம் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். சில லார்ஜ் மாடல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை டிடெக்ட் பண்ணிடும். ஓகே இந்த ரேக் பைப்ல நான் டச் பண்ணியிருக்காங்க, நம்ம இந்த மாதிரி ஆன்சர் கொடுக்கணுங்கிறது சில விஷயங்கள் அதுக்கே கூட நாலேஜ் இருக்கும். பட் நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்ல நீ இப்படிதான் பண்ணணும் எல்எல்எம் அப்படி சொல்லிட்டோம்னா அந்த எல்எல்எம் வந்து நம்ம ஓவரால் பைப் லைன்ல ரொம்ப எஃபிஷியண்டா ஒர்க் ஆகும். இன்னொன்று எல்எல்எம் என்ன ரோல் பிளே பண்ணுதுன்னா அது ஒரு அசிஸ்டன்ட் ரோல் மாதிரி தான். இப்போ நமக்கு அந்த சங்க் இருக்கும், மோஸ்ட் ரிலவென்ட் சங்க், அதுக்கப்புறம் நம்ம ப்ராம்ப்ட், இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ஆன்சர் ஒருத்தர் எழுதுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சம்மரைசேஷன் வேலை தான் இந்த எல்எல்எம் பண்ணுது. அதை தாண்டி எல்எல்எம் வேற எதுவுமே பண்ண போறது இல்லை. ஸோ எல்எல்எம்க்கு நிறைய நாலேஜ் இருக்கும்.
அது இன்டராக்ட் பண்ற நாலேஜ் இருக்கும், ஒரு விஷயத்த சம்மரைஸ் பண்ணி கொடுக்குற நாலேஜ் இருக்கும், ஜென்ரலா கொஸ்டின்ஸ் கேட்டு ஆன்சர் பண்ற நாலேஜ் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஜென்ரல் பர்பஸ் நாலேஜ் மட்டும் எல்எல்எம்க்கு இருக்கும். பட் இங்க வந்து நம்ம இந்த டாக்குமெண்ட்ஸ்க்குள்ள இருக்கிற ரொம்ப ப்ரிசைஸான கொஸ்டின்ஸ் கேட்கும் போது அந்த சங்க்ஸ், மோஸ்ட் ரிலவென்ட் சங்க்ஸ் நம்ம எடுத்துட்டு அந்த சங்க்ஸை வந்து ஒரு ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸா மாற்றி கொடுக்கறது மட்டும்தான் வந்து எல்எல்எம். ஸோ ஒரு 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 ஸ்பீக்கர் என்ன பண்ணுவாரோ, ஒரு கண்டென்ட் யாராவது ஒருத்தங்க எழுதி கொடுத்துட்டாங்கன்னா அதை அழகா ப்ரெசென்ட் பண்ணுவார்ல ஒரு ஒரு ஆடியன்ஸ்க்கு முன்னாடி, அந்த மாதிரி எழுதி கொடுக்கறது ஒருத்தங்களா இருக்கும், பேசுறவங்க ஒருத்தங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி இங்க வந்து ராக் பைப்லைன் வந்து ராக் வந்து நமக்கு மோஸ்ட் ரிலவென்ட் சங்க் எடுத்து கொடுக்கும். அதை வந்து யூசருக்கு ஒரு எக்ஸலண்ட் ஒரு ஒரு வெல் ப்ரெசென்டபிளா காமிக்கிறதோட வேலை தான் வந்து எல்எல்எம் பண்ணுது. ஸோ நல்ல மாடல் யூஸ் பண்ணீங்கன்னா அது பயங்கர சூப்பரா ப்ரெசென்ட் பண்ணும், சின்ன மாடல் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜா பெர்ஃபார்ம் பண்ணும், அந்த மாதிரி. ஸோ இப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ ஸோ நமக்கு வந்து இந்த கொரிக்கு உண்டான அந்த ஒரு ஃபங்க்ஷன் நம்ம இங்க இந்த கொரி இந்த இது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸோ இட் வில் டேக் தட். ஸோ அகெயின் ஸோ இது வந்து ஒரு ஒரு சாம்பிள் இருக்கு அப்படின்ட்டு. பட் ஐ வில் ஜஸ்ட் ரன் திஸ் பார்ட். இப்போ நம்ம வந்து இது ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். 9 minutes, it took 9 minutes ஃபார் சேஞ்சிங் திஸ் 12th ஸ்டாண்டர்ட் புக் இன்டு மார்க்டவுன் ஃபார்மேட்டாக மாற்றுறதுக்கு. ஸோ தென் இங்கே வந்து யா ஸோ சங்க்ஸாக மாற்றுறதுக்கு வந்து இட் டுக் லைக் 21 seconds. ஸோ இந்த ப்ரீ ப்ராசஸிங்க்கு தான் அதிக டைம் எடுத்துக்கிச்சிங்க. ஸோ மார்க்டவுன் ஃபார்மேட்டுக்கு மாற்றுறதுக்கு தான் 9 minutes கிட்ட எடுத்துக்கிச்சு. ஸோ so yeah, we are creating a new file and then yeah, so we store all these things here. So இங்கே வந்து yeah, this all like took like 1 minute. நம்ம இந்த பிளாக் தான் மெயினாக எக்ஸிக்யூட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யா ஸோ நான் இங்கே வந்து ஜிபிடி மாடல் போட்டிருக்கேன். பட் ஒரு மாடல் மட்டும் ஆக்டிவாக இருந்ததுன்னா ஐ திங்க் இட் வில் ஜஸ்ட் டேக் டிஃபால்ட். இப்போ 2 மாடல் இருக்குன்னா நம்ம கரெக்டான நேம் கொடுக்கணும். இங்கே வந்து வி டிஃபைன் ஒன் எல்எல்எம் அண்ட் தென் the embedding models and vector store and retrieval part எவ்வளோ சங்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த பிளாக் நான் ரன் பண்ணும் போது எப்படி வருதுன்னு பாருங்க. ஸோ இட் இஸ் ரன்னிங் நவ். There is some error, it is coming. Okay. Maybe I have to start from the beginning. It will take more time. Yeah. So I'm just rerunning this block. So this is done, then we can go to this block, the chunking sequence plan. So now we are creating multiple chunks. ஸோ பேசிக்கலி இதில் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா தெர் இஸ் சம் இண்டெக்ஸ். ஸோ இந்த ஐடிஎக்ஸ் வந்து என்னன்னா இது வந்து ஒரு வெக்டர் ஐடி அந்த மாதிரி சொல்லலாம். அதாவது நமக்கு வந்து ஒரு ஒரு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வெக்டர் இருக்கு இல்லையா, இந்த இதுக்கு ஒரு ஐடி இருக்கும்ல, 0 இருக்கும், இதுக்கு அடுத்த இருக்க ஐடிக்கு 1 இருக்கும், அடுத்த இருக்கு 2. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி ஒன்று வெக்டர் ஐடின்னு ஒன்று இருக்கு. ஸோ ஏன்னா அந்த சீரியல் நம்பர் மாதிரி அதை நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். யா ஸோ நவ்
So we have created this in 1 minute. So chunks create பண்ணியாச்சு. Then we can do inference. Yeah, இப்போ மேல பார்த்தீங்கன்னா என்கிட்ட கொஸ்டின் கேக்குது. ஸோ இப்போ நான் வந்து என்ன கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா, யாராவது ஒரு கொஸ்டின் சொல்லுங்க பார்ப்போம். 12th பிசிக்ஸ் புக்ல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேளுங்க பார்ப்போம். அருண் ஏதாவது கொஸ்டின் கேட்குறீங்களா? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து ஏதாவது கொஸ்டின் கேளுங்க பார்ப்போம் ஓப்பன் பண்ணி. Yeah, yes, first. Maybe Coulomb's law. What is Coulomb's law? Or else definition of Coulomb's law? இல்ல இல்ல இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் புக் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கண்டென்ட் நல்லா இருக்கும். கூலும்ஸ் வந்து ரொம்ப ஜென்ரல். ஸோ நமக்கு அந்த டிஃபரன்ஸ் Okay. கேட்ச் பண்றதும் ஈஸி இதா இருக்கும். கேட்கலாமா? நான் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் வாட்டிகிராஃப் ஜென்ரேட்டர் இல்லைனா ஓகே Super position அது காமனா இருக்கும். இப்படி கேட்கலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ் அண்ட் டயஎலக்ட்ரிக்ஸ் போட்டு இப்படி கேட்கலாம் ஜஸ்ட். ஓகேவா? ஸோ தட் வந்து வாட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் நான் வந்து கேட்குறேன், என்ட்ரு அடிக்கிறேன் இப்போ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ராசஸிங் நவ். இது வந்து நம்ம நமக்கு இங்கே வரும் கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ கீழே வந்து இங்க எல்எல்எம் இன்வோக்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கேன். இது வந்து என்ன டைரக்டா நம்ம எல்எல்எம் கிட்ட டைரக்டா அந்த கொஸ்டின் கேட்கறேன். இப்போ இது வந்து ரேக் பைப்லைன்ல இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இப்போ இது வந்து ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. பட் இதே கொஸ்டினை வந்து நம்ம வந்து இந்த மாடல் கிட்ட கேட்டோம் அப்படின்னா அது எப்படி வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க பாருங்க, இப்போ வந்து இப்போ இங்க ஸ்க்ரோலபிள் எலிமெண்ட் கிளிக் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, நம்ம ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்ல நம்ம கொடுத்துருப்போம் யூஆர் ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி. இது ஃபர்ஸ்ட் அது இருக்கு. தென் வந்து சங்க். இப்போ சங்க் சீக்வன்ஸ் பாருங்க, நான் ஒரு இதுவும் வந்து ஒரு நம்பர் இருக்கும். இப்போ இதுல வந்து 139th சங்க் தான் வந்து நமக்கு ரிலவெண்டா இருக்கு. சாரி, ஸோ சங்க் சீக்வன்ஸ் 139. லெட்ஸ் சி. இது வந்து என்னன்னா டாக்குமெண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் இதை பத்தி இருக்கோ அந்த சங்க்ஸ்லாம் காமிக்குது. இது அந்த இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சங்க், இது வந்து ஒரு சங்க், அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு இப்போ நம்ம அந்த புக்ல நிறைய சாப்டர்ஸ் இருக்கும், நிறைய இருக்கும். இது வந்து எங்கெங்கெல்லாம் மென்ஷன் ஆயிருக்கோ அந்த சங்க்ஸ்லாம் எடுத்து லிஸ்ட் பண்ணிருக்கு. இது ஒரு சங்க், இது ஒரு இந்த சங்க்லலாம் இதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அந்த சங்க்ஸ் வந்து எடுத்திருக்கு. இப்போ எடுத்துட்டு நமக்கு கடைசியா இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ யூசர்ஸ் கொஸ்டின் வந்து வாட் இஸ் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்ஸ், இது நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கோம். அதுக்கு இந்த ஆன்சர் வந்து இப்போ எல்லாம் வந்து ரேக் பைப்லைன்ல என்ன ஆன்சர் சொல்லியிருக்கு அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து இன்னொன்று நான் முன்னாடி வந்து சோர்ஸை பற்றிலாம் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொன்னாலும் இதெல்லாம் இருக்கு. ஸோ திஸ் இஸ் த மெயின் ஆன்சர். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக்ஸ் இது வந்து பாயிண்ட் பை பாயிண்டா வந்து இட் ஹஸ் கிவன் சம் ஆன்சர். சரிங்களா? இப்போ இதுல வந்து நான் ஒரு வேளை வந்து இது கொஞ்சம் ரொம்ப டீட்டெயில்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் எத்தனை சங்க்ஸ் இருக்கு, ப்ளஸ் நம்ம ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் நம்ம கேட்ட கொஸ்டின் இங்க இருக்கு பாருங்க. ஸோ நம்ம கேட்ட கொஸ்டின் இங்க இருக்குங்களா? இதுல வந்து பேக்ரவுண்ட்ல ரன் ஆகுறது நான் அப்படியே காமிச்சிருக்கேன். பட் இங்க வந்து நான் வந்து இதை வந்து சப்போஸ் இப்போ இதை வந்து நான் வந்து சப்போஸ் ஹைட் பண்ணிட்டேன் அப்படின்னா
இதெல்லாம் நமக்கு காமிக்காது, டைரக்டா நமக்கு வந்து ஆன்சர் கொடுத்துரும். இந்த இந்த இது வந்து வந்துடும் ஆக்சுவலி டைரக்டா. ஸோ மேபி இங்கேருந்து வரும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம மாடல் கொடுத்த ஆன்சர், சரியா? ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, எல்எல்எம் கிட்ட இதே கொஷின் கேட்குறோம். ஸோ எல்எல்எம் கிட்ட இந்த புக்கை பற்றின நாலேஜ் கிடையாது, ஜென்ரலாக கொஷின் கேட்குறோம். ஜென்ரலாக யார்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா, ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கிற ஒரு மாடல் கிட்ட கேட்குறோம். அந்த ஜென்ரல் நாலேஜ் இருக்க மாதிரி ஒரு ஒரு மாடல் கிட்ட கேட்குறோம். ஸோ நம்ம ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் ஒரு நாட் அ வெரி குட் அனாலஜி டு எக்ஸ்பிளைன், பட் இந்த மாடல் வந்து இட்ஸ் பவர்ஃபுல், இட்ஸ் ஹைலி கேப்பபிள், பட் ஸ்டில் ஒரு ஃபவுண்டேஷன் நாலேஜ் தான் இருக்கு. அப்படிங்கும் போது இப்போ நம்ம இந்த 12th ஸ்டாண்டர்ட் புக்கு அப்லோட் பண்றதுனால இது ஒரு பர்ஃபெக்ட் சினாரியோ கிடையாது. பட் ப்ராப்பராக அந்த மெடிக்கல் ஒரு ஸ்டூடெண்ட் வித் 10 years ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், டாக்டர், அந்த மாதிரி ஒரு நாலேஜ் ஒரு பிடிஎஃபாக இருக்குன்னா நம்மளால ஈஸியாக அதை சொல்ல முடியும். ஸோ இப்போ இந்த மாடல் வந்து ஜஸ்ட் வித்தவுட் ராக் வி ஆர் ரன்னிங் திஸ். எல்எல்எம்ல இருந்து டேரக்டாக அந்த ஆன்சர் இன்புட்டாக கொடுத்தா அது எப்படி நமக்கு ஆன்சர் கொடுக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் இந்த டிஃபரன்ஸ் தெரியும். ராக்னால எவ்வளோ அக்யூரேட்டாக ஆன்சர் கொடுக்க முடியுது, நம்ம கொடுத்துருக்க நாலேஜ் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து இது எவ்வளோ அக்யூரேட்டாக ஆன்சர் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். So it will take some time. Yeah. இதே நம்ம ஜிபி இப்போ நம்ம வந்து நார்மல் சிபியூல ரன் பண்றதுனால ஸ்லோவா இருக்கு. இதே ஜிபியூ ஸோ NVIDIA அந்த மாதிரி ஜிபியூ மெஷின்ஸ்ல நம்ம வந்து H100 அந்த மாதிரிலாம் ரொம்ப பவர்ஃபுல் ஜிபியூல பெரிய மாடல் ரன் பண்ணோம்னா எல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் நமக்கு ஆன்சர் டக் டக்குன்னு வந்துடும். இல்லைன்னா இன்னும் ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்கு. இது நம்ம இங்கே விஷுவல் ஸ்டுடியோக்குள்ள ரன் பண்ணாம ஓகே கான்டெக்ஸ்ட் லென்த். ஸோ இதுல என்னன்னா கான்டெக்ஸ்ட் லென்த்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நம்ம கேட்குற கொஷினுக்கு வந்து அது வந்து எவ்வளோ கான்டெக்ஸ்ட், எவ்வளோ நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ் ப்ராசஸ் பண்ண எடுத்துக்குதுங்கிற ஒரு இது இருக்கு. ஸோ இங்கே வந்து நான் 4000 ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன். நான் வந்து ஒரு 10,000 8,000 வைக்கிறேன் அப்படின்னா, ஸோ இட் கேன் ப்ராசஸ் மோர் நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ் இந்த பேக்ரவுண்ட். ஏன்னா நம்ம வந்து டைரக்டா பேக்ரவுண்ட் மாடல் கிட்ட இன்ட்ராக்ட் பண்றோம். ஸோ இப்போ வந்து ஒரு just eject this. Okay, and then I put like I was loading 2 models at a time, but anyway, so one model and then I have increased the context length. Now I'm going back to my Visual Studio Code, just trying to run this. நான் என்ன பண்றேன்னா இந்த மாடல் கிட்டயே கொடுக்குறேன் டைரக்டா. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. அது எப்படிலாம் ப்ராசஸ் பண்ணுதுங்கிறது நம்ம பார்க்கலாம். இங்கே இது என்னன்னா நிறைய இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி நிறைய அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ், சயின்டிஃபிக் ஜேர்னல்ஸ், இதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். அதை வச்சு சர்ச் பண்ணி எடுத்துக்க தர ட்ரை பண்ணுவோம். அதெல்லாம் நிறைய டைம் எடுத்துக்குது. ஸோ நான் என்ன பண்றேன்னா சிம்பிளா போயிட்டு இங்கே என்ன மாடல் இருக்கு, இப்போ ஜெமாமா 2 பில்லியன் மாடல் இருக்கா. இப்போ இங்கே இந்த கொஷின் போடுறேன். ஸோ இதுவும் டைரக்டா நம்ம ஓகே இப்போ இங்க வந்து நமக்கு வந்து இதை அழகா ப்ராசஸ் பண்ணி இப்போ இந்த ரெஸ்பான்ஸ், ஸோ நம்ம ரேக்ல பண்ணியிருக்க ரெஸ்பான்ஸும் பார்த்தோம்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் கண்டிப்பா. ஸோ இது என்ன லோட் ஆகி வந்தாலும் கிளியரா இருக்கும். இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா 12th புக்குக்கு நமக்கு என்ன தேவையோ அந்த கான்செப்ட் கிளியரா இதுல இருக்கும். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், பட் அது அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்காது. அது வந்து ஒரு பேசிக் ஒரு லெவல்ல இருக்கும்.
இது வந்து ஒரு பேசிக் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஒரு காலேஜ்ல இருக்கவங்க இது ஒரு ஜென்ரிக் ரொம்ப பேசிக்கா இருக்கும். பட் இது வந்து நம்ம 12th ஸ்டாண்டர்ட் புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ நமக்கு எந்த டாபிக்ஸ் முக்கியமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணும். ஸோ இதுதான் அந்த டிஃபரன்ஸ் ஆக்சுவலி. ஸோ ஸோ இந்த ரேக் டெமோ கோட் நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்க ஆல்ரெடி லைக் கெட்டிங் க்ளோஸ் டு மேபி 2 hours. So maybe it's better like you can use the script, run the model, and உங்களால ரன் பண்ண முடியல நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஸோ மேபி வி கேன் ஸ்டில் வெயிட் ஃபார் சம் மோர் டைம். பார்க்கலாம் அது எவ்வளோ டைம் எடுத்து ஆன்சர் கொடுக்குதுன்ட்டு. சில டைம் கொஞ்சம் அதிக டைமும் எடுத்துக்கும் ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக. இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு சிம்பிள் ஓகே யா இங்கே கொஸ்டின் ஆன்சர் வந்துருச்சு. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஆன்சர். இந்த மாடல் கொடுத்துருக்க ஆன்சர். ஸோ வாட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ் எலக்ட்ரிக் வந்து கொஸ்டின் யூசர் ஆஸ். ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா so like maybe I will try to copy this entire thing. ஸோ இது அகெயின் லைக் இது நம்ம இது ஒரு எல்லா ரா டோக்கன்ஸாக இருக்கு. சரி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஸோ இது நம்ம ப்ராப்பராக கோட் பண்ணாலும் இன்னொரு க்ளீனாக வரும். ஸோ வி கேன் ஆல்சோ டூ இட் இன் த லேட்டர் ஸ்டேஜஸ். பட் அதை இன்னைக்கே நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம் தான் நான் ரொம்ப அந்த ப்ரோட்டோடைப் மட்டும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, இதில் வந்து நம்ம யூசர் கேட்ட கொஸ்டின் இங்கே இருக்கு. தென் மாடல் திங்க் பண்ணது இதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தென் நமக்கு ஆன்சர் மோஸ்ட் லைக்லி எங்க இருக்கும் அப்படின்னா இதுதான் நம்மளோட ஆன்சர். ஃபைனல் தாட் சொல்லிட்டு இதுதான் வந்து நம்ம மாடல் வந்து நம்ம கொடுத்துருக்க ஆன்சர் ஆக்சுவலா. ஸோ யோசிச்சு பாருங்க இந்த ஆன்சர் எப்படி இருக்கு. பட் இது வந்து ஹோல் லாக் மாதிரி எடுத்துக்கலாம். அதுல இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்க மாடல் கொடுத்துருக்க ஆன்சர். பட் இதே வந்து நம்மளோட இந்த மாடல் வந்து கிளியரா நமக்கு வந்து ஆன்சர் வந்து நம்ம 12th புக்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ நம்ம புக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி. ஸோ அப்போ நம்ம பேசிக் மாடல்ல நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து சில இது அக்யூரேட்டா வராது. சொன்ன மாதிரி ஒரு 80% அக்யூரசி தான் இருக்கும். பட் இது வந்து க்ளோஸ் டு 95-96% இல்லை 99% அக்யூரசி கூட இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம 12th புக் கம்ப்ளீட்டா நாலேஜ் கொடுத்தாச்சு. பட் இதுலயும் சில ஹாலுசினேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் வந்து நம்ம வந்து கிராஃப்ஸ் இன்டெகிரேட் பண்ணலாம், தென் ஏஜென்ட்ஸ் இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் செஷன்ஸ்ல பார்க்கலாம். POCஸ்லாம் இருக்கு. தென் நம்ம வந்து இந்த கிராஃப் அண்ட் ஏஜென்ட்ஸ் தென் ராக் அப்புறம் இதுலேயே வந்து இப்போ இது வந்து எப்படின்னா இது எப்படி பண்ணியிருக்கேன்னா ஒரு கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ற மாதிரி பண்ணியிருப்போம். பட் ChatGPT கிட்ட போயிட்டு நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா அது வந்து இந்த மல்டி லாக் அந்த மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட் வச்சுக்கும். நம்ம ஒரே கொஸ்டினை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே போகலாம். ஒரு கான்வர்சேஷன் மாதிரி போகும். இது வந்து எப்படின்னா இப்போ ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர். இப்போ மறுபடியும் நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷ் கொஸ்டினா தான் கேட்கணும். இது வந்து ஒரு சிம்பிள் POC. பட் இதில் அந்த கான்டெக்ட் செட் பண்ணி ஒரு கான்வர்சேஷன்லாம் போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மல்டிஹிட் அட்டென்ஷன் அந்த மாதிரி சாரி நாட் அ மல்டிஹிட் அட்டென்ஷன் தட் இஸ் லைக் இந்த மல்டி ஸ்டெப் ராக் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு லைக் நம்ம ஒரு மல்டிபிள் கான்வர்சேஷன் ஸ்டோர் பண்ணி அந்த கான்டெக்ட் ஸ்டோர் பண்ணி பேசுறதுக்குலாம் நம்ம பண்ணலாம். ஸோ அந்த POC நம்ம காமிக்கிறேன். வி கேன் ஆல்சோ டூ தட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூ நீட் டு நோ ஹவு டு ரன் த ஸ்கிரிப்ட் அண்ட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு. ஏன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் டெம்பரேச்சர் க்ளோஸ் டு 1. இப்போ வந்து க்ளோஸ் டு 0னா டெம்பரேச்சர் எப்படி மாடல் ரியாக்ட் பண்ணும், க்ளோஸ் டு 1னா எப்படி இருக்கும், அதிகமாக இருந்தால் மோர் ரேண்டம் ரெஸ்பான்ஸ் வரும். டாப் கே மாடல், டாப் P மாடல். ஸோ டாப் கே மாடல்னா ஸோ மோஸ்ட் லைக்லி இங்கே என்ன இது வந்து மோஸ்ட் லைக்லி வரணும் ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி அதை வந்து பிக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு
cat is walking on the floor அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். அந்த ஃப்ளோருங்கிறது ஒரு டோக்கனா ப்ரிடிக்ட் பண்ணணும். அப்போ அங்கே வேற என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, வேற என்ன மாதிரியான வேர்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வந்து இப்போ நம்ம இங்க 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 பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த வெக்டர்ஸ் இதுக்கு பக்கத்துல எந்த வெக்டர் இருக்கு அந்த மாதிரி நம்ம பண்றோம் இல்லையா. ஸோ அந்த அந்த டாப் பி டாப் கே. ஸோ இது லைக் மேபி ஐ கேன் ஷோ தி ஸ்லைட். Yeah, top k chunks. So டாப் கே சங்க்ஸ்ங்கிறது ஒரு மெத்தட். பட் அகெயின் ஸோ அதாவது மோஸ்ட் ரிலவென்ட் சங்க்ஸ். பட் இதுல எது பக்கமா இருக்கு என்னன்னு மெஷர் பண்றதுக்கு மெட்ரிக்ஸ் தான் இதெல்லாம். சரியா. ஸோ இதே வந்து நம்ம டாப் கே சங்க் இல்லாம டாப் பி சங்க், ஸோ அந்த மாதிரி பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம வச்சு மேனேஜ் பண்ணும்போது லைக் நமக்கு வந்து ஐ மீன் சம் வேரியேஷன் வில் கம். ஸோ நம்மளோட ஹோல் கான்டெக்ட் பொறுத்து இப்போ நமக்கு ரொம்ப ரேண்டம் ஆன்சர்ஸ் வேணும். இப்போ போயம் அந்த மாதிரிலாம் எழுதும் போது சில டைம் ரொம்ப ஃபேண்டஸ்டிக்கா எழுதணும்னா அப்போ அந்த டெம்பரேச்சர் இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம மாற்றி யூஸ் பண்ணா நமக்கு இன்னும் பெட்டரா ஒரு நம்ம எதிர்பார்க்காத ரெஸ்பான்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் சம்டைம்ஸ் அதை ஹாலுசினேட் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ யா, ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த திங்ஸ். ஸோ நீங்க இந்த மாடல்ல பார்த்துட்டு எனி டிஃபிகல்டிஸ் ஆர் தேர் ப்ளீஸ் லெட் மீ நோ. பட் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இன்னைக்கு கவர் பண்ண டாபிக்ல? ஸோ மேபி யா வி கேன் டேக் another 10 minutes. ஸோ எல்லாரும் ரன் பண்ணுங்க. புரியலன்னா நெக்ஸ்ட் செஷன்ல கேளுங்க. we can discuss this first and then we can go to the agents part. So again agents part theory cover பண்ணிட்டு then again ஒரு POC பண்ணுவோம். then drag and agents வச்சு கம்பைன் பண்ணி ஒரு again ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் ஒரு சின்ன ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி பண்ணலாம். ஸோ அட்லீஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா இதுல ஏதாவது சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி உங்களால ஒரு அவுட்புட் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சதுன்னா இட்ஸ் ரியலி குட். ஸோ தென் இதெல்லாமே பைத்தான் ப்ரோக்ராமிங் தான். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பைத்தான் கற்றுக்கோங்க. ஒரு நாள் போதும் பைத்தான் கற்றுக்கிறதுக்கு. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சதுன்னா ஒரு நாள் 2 நாள் கூட போதும். அந்த சின்டெக்ஸ் தான் மாறும். ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா யூ கேன் லெட் மீ நோ. we can deep dive in some part of the code. But yeah, so I think yeah, ஸோ நான் நிறைய எழுதியிருப்பேன் இங்கே ஹிண்ட்ஸ்லாம் நானே எழுதுனது தான். ஸோ அதனால you can walk through this. ஸோ நான் பிபிடியில் என்ன கவர் பண்ணிட்டு போனோம் அதை வந்து இங்கே அங்கங்கே ஆட் பண்ணியிருப்பேன் ஹிண்ட்ஸில். ஸோ அந்த டைட்டில் இருக்கும் இங்கே. ஸோ எனிவே ஸோ எனி டவுட்ஸ் அருண்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ okay. Thank you everyone. So next class we can see we can start from here. So எல்லாருக்கும் கோட் ஓபன் ஆகுதா மெஷின்ல? அட்லீஸ்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க 12th புக் அண்ட் மேபி அது தென் டெமோ அண்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல போட்டு அதை ஒரு பிளாக்கா ரன் பண்ணுங்க. அண்ட் மேபி ஐ திங்க் இன்னும் ஒன்று சொல்லணும்னா இந்த 3 சின்டெக்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க பைத்தான் கரெக்டான வெர்ஷன் யூஸ் பண்றீங்களான்னு பார்த்துட்டு நீங்க ப்ராப்பரான என்விரான்மெண்ட் செட் பண்ணிக்கோங்க. I will just put that here as well. In the syntax also it may be helpful. Yeah. So at least like ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பைத்தான் 3 இந்த வெர்ஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வச்சு இதோட வேரியபிள் செட் பண்ணிக்கோங்க. தென் இந்த வேரியபிளை லோட் பண்ணி ப்ளீஸ் மேக் ஷூர் திஸ் பைத்தான் வெர்ஷன் இஸ் 3.13.7 லேட்டஸ்ட் இது போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா?
போயிட்டு பைத்தான் லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட் வரும். இதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கனாவே விஷுவல் ஸ்டுடியோக்குள்ள அது கரெக்டாக வந்துடும். சரிங்களா? ஸோ ஏன்னா சில உங்களுக்கு பைத்தான் நீங்கள் வச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது வச்சுட்டு தென் அதுக்கப்புறம் இந்த யூட்டிலிட்டிஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணாவே பிப் இன்ஸ்டால் இட் வில் ஒர்க் அவுட் ஃபார் ஆல் திஸ் லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ். சரிங்களா? பட் பைத்தான் இஸ் மஸ்ட் வி நீட் தட். ஸோ